இதயம் சார்ந்த நோய்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. இவற்றில் இருந்து நம் இதயத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றின பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் பிரியா சொக்கலிங்கம் அவர்கள். நம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. வணக்கம் நேயர்களே. போன வாரம் இந்த பல்லாண்டு வாழ்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சப்போ உடல் நலமும் மனநலமும் ஒன்றை ஒன்று கைகோர்த்து கொண்டு தான் போகிறது என்கிறத பார்த்தோம். ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இல்லைங்களா? மென்டல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த், முக்கியமாக ஹார்ட்டுடைய ஹெல்த், இதய நலமும் மனநலமும் ஒரு கண்டினியூஸாக வந்து ஒன்றே ஒன்று பின்தொடர்ந்து தான் போய்கொண்டிருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படின்னா என்ன? சந்தோஷத்தை, நமக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை, உற்சாகத்தை உண்டு பண்ணக்கூடிய, அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்கள். ஸோ இந்த ஸ்லைடில் பாருங்கள், சந்தோஷத்தை கூட்டும் ஹார்மோன்கள் அப்படின்ட்டு இதை சொல்கிறோம், ஹாப்பி ஹார்மோன்ஸ். ஸோ இதில் டோபமின், ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ், செரட்டோனின் அப்படின்ட்டு நிறைய வகைகள் உண்டு. இதெல்லாமே வந்து நம் உடம்புக்குள்ளே சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஹார்மோன்ஸ்னால் என்னன்ட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தைராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. தைராய்டு ஹார்மோன் நிறைய உடல் உறுப்புகள் வேலை செய்வதற்கு, நன்றாக வேலை செய்வதற்கு இன்றியமையாத ஒரு ஹார்மோன். அதே மாதிரி இன்சுலின் அப்படிங்கிறதும் ஒரு ஹார்மோன் இல்லைங்களா? இன்சுலின் வந்து உடலில் இருக்கிற சுகர் லெவல், சர்க்கரை அளவை அழகாக கட்டுப்பாடாக வைக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது நம்ம உடம்பில். ஸோ இந்த மாதிரியான ஹாப்பி ஹார்மோன்ஸ் இதை பற்றி நாம் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ டோபமீன் அப்படிங்கிறது இப்போ என்ன சொல்கிறோன்னா ரிவார்ட் ஹார்மோன். அதாவது நாம் ஒன்றை செய்தால் இதற்கு இந்த ஒரு அனுகூலன் உண்டு, பயன் உண்டு அப்படின்றத தெரிஞ்சுட்டு நாம் செய்யக்கூடியதுக்கு விஷயங்களுக்கு இந்த டோபமீனுங்கிற ஹார்மோன் உதவி செய்யுது. ஆக்சிடோசின் அப்படிங்கிறது லவ் ஹார்மோன் சொல்கிறோம். ஒருத்தரை விரும்புவது, நன்றாக ஒரு க்ளோஸ்னஸ் அப்படிலாம் இருக்கிறதுக்கு இந்த ஆக்சிடோசின்ங்கிறது முக்கியமான ஹார்மோன். என்டார்ஃபின்ஸ் இது காம்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். மனதை சாந்தப்படுத்தி நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக உடற்பயிற்சி செஞ்ச பிறகு இந்த என்டார்ஃபின்ஸ் உடம்பில் நல்லா சுரக்குது. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ நல்ல உடற்பயிற்சி செய்த பிறகு மனதளவிலும் நாம் நல்ல ஒரு தெம்பாக, ஒரு கான்ஃபிடெண்ட்டாக, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவோம். அது நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு அது தெரியும். ஸோ அது எக்ஸசைஸோட ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் இந்த அதிகமான என்டார்ஃபின்ஸ் உடம்பில் சுரக்கிறது. அப்புறம் செரட்டோனின் அப்படிங்கிறது வில் பவர் ஹார்மோன் சொல்கிறோம். அஃப்கோர்ஸ் இது நம் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அஃப்கோர்ஸ் இது ஆல்சோ இட்ஸ் கால்ட் அ ஸ்லீப் ஹார்மோன். நல்ல தூக்கம் வர்றதுக்கு இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், செரட்டோனின் எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம ஸ்லீப் பற்றி பேசணும். இப்போ தூக்க பற்றாக்குறையினால் சில ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ இதுவும் நாம் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஸோ தூக்கம், நம் உடல் நலம், மனநலம் இதெல்லாமே கூட ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டட். ஸோ நம்ம கரெக்டான டைமுக்கு தூங்கலை, தொடர்ந்து அந்த மாதிரி டைமுக்கு தூங்க முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை, மனச்சிக்கல், இதனால் நாம் கவலைப்பட்டுட்டே இருக்கோம். இந்த மாதிரியான தூக்க பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸும் ஏற்படலாம். அதில் ஸ்பெஷலாக பசியை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் சிலது அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் ஸ்லீப் டெப்ரிவேஷன், தூக்க பற்றாக்குறையில் நிறைய நம்ம உணவு உட்கொள்ள ஆரம்பித்து விடுகிறோம். ஸோ இன்க்ரீஸ்ட் ஆப்பிடைட், இன்க்ரீஸ்ட் ஃபுட் இன்டேக் இதெல்லாம் அந்த நிலைமையில் பார்க்கின்றோம். அதே மாதிரி இன்சுலின் அதனுடைய அளவும் குறைந்துவிடும், தைராய்டு அளவும் குறைந்துவிடும், ஹார்மோன், தைராய்டு ஹார்மோன். ஸோ இந்த மாதிரியான ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா ஓரளவுக்கு நாம் ஒரு ரெகுலர் ஸ்லீப் பேட்டர்னில் நம் உடலை வைத்து கொள்ள வேண்டும். அடுத்தது முக்கியமாக நான் சொன்னது எக்ஸசைஸ் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ். ஸோ எக்ஸசைஸ்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடற்பயிற்சினால அதில் ஒரு பெனிஃபிட் வந்து ஹார்மோன்ஸ்னால ஹாப்பி ஹார்மோன்ஸ், என்டார்ஃபின்ஸ் அப்படின்னு சொன்னால் அது நல்லா அதிகமாக சுரக்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஆஸ் அ பை ப்ராடக்ட் டிப்ரெஷன், மனசோர்வு அதெல்லாம்
நாம் தடுக்க முடிந்து விடுகிறது. ஸோ டிப்ரெஷன் வந்தவர்களுக்கு கூட ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்க அதை பின்பற்றும்பொழுது அந்த மென்டல் டிப்ரெஷன்னா என்ன, ஒரு மைண்டில் ஒரு தனிமை ஃபீல் பண்ணுவாங்க, யாரோடனும் கலந்து பேசுகிறதோ ரொம்ப ஒரு சோஷியலாகவோ இருக்க மாட்டாங்க, அவர்களுக்கு அவர்களே ஒரு உள்ளே சென்று ஒரு தனிமையாக இருப்பார்கள். ஸோ இதற்கு ஒரு ஆர்கானிக் காசஸும் இருக்கலாம், அதாவது ஆக்சுவலாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் அதுவும் இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் சைக்கலாஜிக்கலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த நல்ல ஒரு எக்ஸசைஸ் பேட்டர்ன், ஏரோபிக் எக்ஸசைஸ், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் நாம் போன வாரம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்னாடியே பார்த்தோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸசைஸும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த நல்ல ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால அந்த டிப்ரெஷன்லேருந்து சீக்கிரமாகவே ஒரு தீர்வு கிடைக்குது. அதுக்கப்புறம் எக்ஸசைஸில் ஒரு பர்டிகுலர் டைப் என்ன நான் வலியுறுத்த விரும்புகிறேன்னா, நடக்க முடியாதவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்களால் நடக்க முடியவில்லை என்று வைத்துக்கொள்வோம். ஒன்று ஃபிசிக்கலாக அவர்களால் முடியாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு டிஃபார்மிட்டி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், இல்லாட்டி அவர்களால் அதிகமான உடல் எடை இல்லை மூட்டு வலி, ஸோ இந்த மாதிரியான கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், மற்ற பிரச்சனைகள்னாலையும் அவர்களால் நல்ல ஒரு பிரிஸ்காக ஹெல்த்தி வாக்கிங் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்படி இருக்கிறவர்கள் சரி எனக்கு உடற்பயிற்சி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாமல் இருக்கணும். கண்டிப்பாக அவர்களும் இங்கே இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி மற்ற உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு இங்கே பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி சில உடலின் மேல் பாக தசைகளுக்கான உடற்பயிற்சி, அப்பர் பாடி எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ கைகளை தூக்குவது, இறக்குவது, நீட்டுவது, மடக்குவது, ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ், அதுவும் சில வெயிட்ஸ் வச்சுட்டு சின்ன டம்பெல்ஸோ இல்லை கையில் பிடிக்கக்கூடிய சில மெடிசன் பால்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கருவிகள் வைத்து செய்யும்பொழுது நல்ல உடலில் மேல் பாகம் வலுவடைகிறது, மசில்ஸ். அதே மாதிரி நடக்க முடியலன்னா ஸ்டில் நல்ல லோவர் லிம் கண்ட்ரோல் இருக்குது, நம்மளால் அதை நல்லா மூவ் பண்ண முடியுது நம்மளுடைய கால்களை அப்படின்னு சொல்லும்போது நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே செய்யக்கூடிய சில எக்ஸசைசஸ், காலை நீட்டுவது, மடக்குவது. இது ஸ்பெஷலாக காலை நீட்டி மடக்குவது அப்படிங்கிறது மூட்டுகளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்க கூட இந்த மூட்டு பயிற்சின்னு சொல்கிறோம், ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த நீஸ், இதை ரெகுலராக பண்ணணும். மார்னிங், ஈவினிங், முடிந்தால் ஒரு நாளைக்கு 3-4 தடவைகள் 10-10 நிமிஷமாவது அவர்கள் இந்த எக்ஸசைஸை செய்தால் அந்த மூட்டை சுற்றி இருக்கிற தசைகள் வலுவடைந்து நல்லா அதற்கு பிறகு அவர்கள் சிறிது காலம் கழித்து, மாதங்களோ சில வாரங்கள் கழித்தோ கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வாக்கிங் போன்ற ஏரோபிக் எக்ஸசைஸில் ஈடுபடலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உடற்பயிற்சியை ஒரு மருந்தாகவே இந்த தருணங்களில் மாறிவிடுகிறது. ஸோ இந்த எபிசோட் மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து இதுதான். நம்ம உடம்பில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸ் நல்ல ஹெல்த்தி ஹார்மோன்ஸாக இருக்கணும் அப்படின்னா நாம் நல்ல மனதளவில் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கணும், நல்ல தூக்கம் இருக்கணும். டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு 7 அல்லது 8 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கம் எல்லாருக்குமே தேவை. இடைவிடாமல் ரெகுலராக முடிந்த அளவு தினந்தோறும் ஒரு நல்ல உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும். ஸோ இதெல்லாம் பண்ணால் ஹாப்பினஸ்க்கு டெஃபினட்டாக ஒரு குறையே இருக்காது. சமூகம் என்பது நன்மைகளையும் தீமைகளையும் உள்ளடக்கியவை. இவற்றில் நன்மைகள் எவை, தீயவைகள் எவை என்று நாம் அறிந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக மோடி அவர்களினுடைய கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்கள் இந்தியாவில் முன்வைக்கப்படுகின்றன. இந்த விமர்சனங்களை எல்லாம் முன்வைப்பவர்கள் வெறும் எதிர்க்கட்சிகளோ அல்லது மோடியினுடைய அரசை கொள்கை சார்ந்து விமர்சிப்பவர்களோ மட்டுமல்ல, உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய பத்திரிகைகள் அல்லது அவற்றில் எழுதக்கூடிய பொருளாதார அறிஞர்கள், அரசியல் விமர்சகர்கள் இந்த அரசை பற்றி மிக கடுமையாக அவர்கள் சாடுகிறார்கள் என்பதை தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் காட்டுகின்றன. அப்படி பார்க்கிற போது சில தினங்களுக்கு முன்புதான் பண மதிப்பு நீக்கத்தினால் இந்தியாவில் 2% வளர்ச்சி குன்றியிருக்கிறது. அதாவது அதனுடைய ஜிடிபி என்று சொல்லக்கூடிய உள்நாட்டு பொருளாதார உற்பத்தி 2% சரிந்திருக்கிறது. அதாவது 8%இலிருந்து அது 6% வந்திருக்கிறது என்று உலக வங்கி சுட்டிக்காட்டியது. 2% ஜிடிபி குறைவது என்பது
பல லட்சம் பேர் வேலை இழப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்பதில் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. அப்படி இருக்கிற போது இன்றைக்கு பெரும்பாலான சிறிய தொழில்கள், குறுந்தொழில்கள் எல்லாம் இன்றைக்கு முடக்கப்பட்டு விட்டன. லட்சக்கணக்கானோர் வேலை இழந்திருக்கிறார்கள், எங்குமே புதிய வேலைவாய்ப்புகள் இல்லை என்றெல்லாம் பல்வேறு விதமான செய்திகள் நம்மை அதிர்ச்சியில் உறைய வைத்தன. ஆனால் இதை பற்றியெல்லாம் இந்த நாட்டினுடைய பிரதமர் கவலைப்படுகிறாரா என்பது மிக முக்கியமான கேள்வி. அவருக்கு எதை பற்றியுமே இந்த விஷயங்களை பற்றி கவலை கிடையாது. மாறாக தன்னை ஒரு வெற்றியினுடைய நாயகனாக அவர் முன்னிறுத்திக் கொள்வதில், அல்லது ஒரு பிம்ப அரசியலை அல்லது ஒரு பிம்ப வழிபாட்டை உருவாக்குவதில் அவர் மிக தெளிவாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பிம்ப வழிபாட்டின் மூலமாகவே இந்தியாவை தொடர்ந்து ஆள முடியும் என்று அவர் நம்புகிறார். இந்த சூழ்நிலையில் தான் லண்டனிலிருந்து வரக்கூடிய எகனாமிக் டைம்ஸ் பத்திரிகை அது சில முக்கியமான ஒரு விமர்சனங்களை இந்த மோடியினுடைய 3 ஆண்டு கால அரசின் மீது வைக்கிறது. முக்கியமாக நாம் எல்லோருமே அறிந்த மதவாத பிளவுகள் தொடர்பாக அது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறது. மோடி எவ்வாறு அந்த பிளவுகளை ஊக்கப்படுத்துகிறார் என்று அந்த பத்திரிகை விவரிக்கிறது. அதை தாண்டி அந்த பத்திரிகை முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இந்திய ஊடகங்களை மோடி எப்படி கையாளுகிறார் என்பதுதான் அது. அப்படி பார்க்கிற போது அந்த பத்திரிகை ஊடகங்களை மோடி மிக எளிதாக கையாளுகிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்பவை மோடியினுடைய ரசிகர்களாக இருக்கின்றன அல்லது அவர்களுடைய ஆதரவாளர்களால் நடத்தப்படுகின்றன. இதற்கு மிக முக்கியமான காரணம், இன்றைக்கு அவை அரசை சார்ந்திருக்க வேண்டிய இடத்தில் பல கார்ப்பரேட் ஊடகங்கள் இருக்கின்றன அல்லது அரசிற்கு பயப்பட வேண்டிய இடத்தில் இருக்கின்றன என்கிற ஒரு செய்தியை அது விரிவாக பேசுகிறது. ஊடகங்கள் ஒரு அரசிற்கு அடிமையாவது என்பது அந்த நாட்டில் ஜனநாயகம் சாக தொடங்கிவிட்டது என்பதற்கான அடிப்படையான ஒரு அளவுகோல் என்று நாம் வைத்துக்கொள்ளலாம். என்றால் இன்றைக்கு மோடி தன்னை பற்றி எந்த பிம்பத்தை இந்தியாவில் உருவாக்க விரும்புகிறாரோ அந்த பிம்பத்தை கட்டமைப்பதில் ஊடகங்கள் முன்னணியில் நிற்கின்றன. அவரை பற்றிய விமர்சனங்களை மென்மையாக்குகின்றன. அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு இந்த அரசினுடைய சாதனைகள் என்று தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் வெளியிடப்படக்கூடிய விளம்பரங்களுக்கு எந்த விதமான வரன்முறையும் இல்லை. ஒரு அரசினுடைய திட்டங்களுக்கு விளம்பரங்களுக்காக இவ்வளவுதான் செலவழிக்க வேண்டும் என்று ஒரு கொள்கை சார்ந்து சில முடிவுகள் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் எப்படியாவது தன்னுடைய பிம்பத்தை நிலைநிறுத்துவதன் வழியாகவே இந்த நாட்டை ஆட்சி செய்ய முடியும் என்று மோடி நம்புகிறார். இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையை பற்றியும் நாம் சிறிது பேச வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவர் அவர்கள் ஒரு வருத்தத்துடன் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அது என்னவென்று சொன்னால், திராவிட முன்னேற்றக் கழகம் தொடர்பான செய்திகளை, முக்கியமாக சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்வதை மிகவும் கொச்சைப்படுத்தி அல்லது அவற்றிற்கு உள்நோக்கம் கற்பித்து ஊடகங்கள் தொடர்ந்து செய்தி வெளியிடுவதை பற்றி அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அப்படி சுட்டிக்காட்டுகிற அந்த அறிக்கையில் எந்த சூழ்நிலையில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி வெளிநடப்பு செய்ய வேண்டியிருக்கிறது, ஒரு மக்களுடைய பிரச்சனையை பேச அனுமதிக்கப்படுகிற போது அல்லது மக்களினுடைய ஜனநாயக நெருக்கடிகளை அல்லது ஜனநாயகத்துக்கு இருந்திருக்கக்கூடிய சிக்கல்களை இதை சந்திக்கிற போது அவற்றை சபையில் விவாதிப்பதற்கு நேரம் கேட்டால் சபாநாயகர் அனுமதி மறுக்கிற போது வெளிநடப்பு என்பதை ஒரு வழிமுறையாக பின்பற்ற வேண்டியிருக்கிறது என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தார். அதோடு மட்டுமல்ல, சட்டசபையில் என்னதான் ஜனநாயகமற்ற சூழ்நிலை நிலவினாலும் கூட அதையும் மீறி திராவிட முன்னேற்றக் கழகம் என்னென்ன மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்கிறது என்பதையும் கூட அவர் பட்டியலிட்டு காட்டியிருந்ததையும் நாம் பார்த்தோம். இது நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஆனால் ஊடகங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் வெளிநடப்பு செய்கின்றன என்று மொட்டையாக அதை கொச்சைப்படுத்துகின்றன. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு என்ன பிரச்சனை அதற்கு பின்னால் இருக்கிறது, என்ன சிக்கல் அதற்கு பின்னால் இருக்கிறது என்பதை அவை பார்க்க மறுக்கின்றன. இது வெளிப்படையாக ஆளுகிற அதிமுகவிற்கு ஆதரவாக ஊடகங்கள் வெளிப்படுத்துகிற ஒரு மனநிலை என்று நாம் சொல்லலாம். இந்த மனநிலைக்கு ஏற்ப தொடர்ந்து ஊடகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இதனுடைய ஒரு விளைவாக தொடர்ந்து ஆளும் கட்சியை காப்பாற்றுகிற முயற்சியில் தமிழக ஊடகங்கள் செயல்படுகின்றன என்பதுதான் நம்முடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஆக தேசிய ஊடகங்கள் ஆளுகிற மத்திய அரசிற்கு ஆதரவாகவும், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இங்கே இருக்கக்கூடிய பிராந்திய ஊடகங்கள் அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசிற்கு, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசிற்கு சாதகமான ஒரு மனநிலையும் உருவாக்குகிற பட்சத்தில் அது உண்மையிலேயே ஜனநாயகத்தின் 4 தூண்களான ஊடகம் என்பது இன்றைக்கு சரிந்து விட்டது என்பதைத்தான் காட்டுகிறது. நெருக்கடி நிலை காலத்தின் போது அதை எதிர்த்து நின்ற முக்கியமான பத்திரிகை இந்தியன் எக்ஸ்பிரஸ். அதனுடைய நிறுவனர் கோயங்கா ஒரு நெருக்கடி நிலை காலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய போராளியாகவே கருதப்பட்டார். அதே போல் பல பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கான ஒரு போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு முதுகெலும்புள்ள பத்திரிகையாளர்களும் அருகிவிட்டார்கள், முதுகெலும்புள்ள ஊடக நிறுவனங்களும் அதை அருகிவிட்டன. அந்த சூழ்நிலையில் ஜனநாயகத்தினுடைய பிரச்சனைகளை, மக்களுடைய பிரச்சனைகளை எந்த ஊடகம் பேசும் என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது.
ஒரு நாட்டில் ஊடகங்களினுடைய முதுகுத்தண்டு வளைவது என்பது அந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் முதுகுத்தண்டு வளைகிறது என்றுதான் அதற்கு அர்த்தம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் CITU தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளர் திரு கோபிகுமார். ஒரு தொழிற்சங்க செயலாளர், மாநில செயலாளர் அப்படிங்கிற முறையில் இப்போது புதுசாக அறிவிக்கப்பட்டிருக்கிற GST வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, இந்த எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. பல துறைகள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இது அமலுக்கு வருதுன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சூழலில் GST வரிங்கிறது என்ன, இதோட பாதிப்புகள் என்ன, மத்திய மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். CITU தொழிற்சங்கத்தின் மாநில செயலாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு அமைப்போட செயலாளர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு ஏதோ எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒரு அமைப்பு ரீதியாக அது குரல் கொடுத்துட்டு அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பணிகளில் உங்களோட அமைப்பு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிற இந்த சூழலில் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் எல்லா மக்களும் அதிகமாக பேசக்கூடிய விஷயம் GST. இதை பற்றி எவ்வளோ தூரம் ஒரு தனி மனிதனுக்கு புரிதல் இருக்குது அப்படிங்கிறது இல்லைனாலும் GSTன்ற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு எல்லார் வாயிலிருந்தும் வரதை நம்ம பார்க்குறோம். ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து இது எல்லா விஷயங்களும் அமலுக்கு வருதுன்றது இந்த சூழலில் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இன்னைக்கு எல்லாருமே வந்து இதுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மாநில அரசாங்கம் இதை மத்திய அரசாங்கத்திட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனுவையும் முன் வச்சிருக்காங்கன்ற ஒரு சூழலில் இன்னைக்கு GST அப்படிங்கிறது என்ன, இது என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, இதன் மூலமாக பாதிப்பு அப்படின்னு வரும்போது எந்தெந்த செக்டர்ஸ் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இப்படின்னு பல விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த GST வரி இதை பற்றி மட்டுமே சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த சரக்கு மற்றும் சேவை வரியை பற்றி நம்ம அதிகமாக ஏன் பேசுகிறோம்? இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஜூலை 1 வரை 30/6/2017 நைட் இரவு வரை என்ன இருக்குது போனால் இன்றைக்கு மத்திய அரசு போடக்கூடிய வரிகள், அதே போன்று மாநில அரசுகள் போடக்கூடிய வரிகள், இந்த வேட்டு, ஆக்ட்ராய், எக்ஸைஸ் டியூட்டி போன்ற வரிகள், பல வரிகள் என்பது நம்ம நாட்டில் ஒரு பொருளுக்கு போடக்கூடிய வரிகள் இருக்கிறது. அதே போல் சர்வீஸுக்கும் போடக்கூடிய வரிகள் என்பது சேவை செய்யக்கூடிய பேங்க்கு, டிடி போன்ற வகைகளுக்கு போடக்கூடிய வரிகளும் இருக்குது. அதை இப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே வரியின் கீழ் ஒற்றை வரி என்ற வகையில் GST கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்று சரக்கு மற்றும் சேவை வரி என்ற வகையில் ஒரே கொடையின் கீழ் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் என்பது ஏற்பட்டு இது கிட்டத்தட்ட 2003 துவக்கப்பட்ட ஒன்று. கெல்கர் கமிட்டியிலேருந்து துவக்கப்பட்டு அது இப்போ எம்பவர்ட் கமிட்டி மூலமாக பல மாநில நிதியமைச்சர்கள், மத்திய நிதியமைச்சர், அப்புறம் மத்திய அரசினுடைய நிதித்துறை அதிகாரிகள் எல்லோரும் கலந்து பேசி கிட்டத்தட்ட 2011 வந்து ஒரு இந்த பாராளுமன்றத்தில் சட்டத்தை கொண்டு வராங்க, முன்மொழிகிறாங்க. அது சட்டத்தை நிலைக்குழுக்கு அனுப்பப்பட்டு, அதாவது எல்லாமே ஒரே கொடையின் கீழ் ஒரே வரியின் கீழ் வர வேண்டும், எல்லா பொருட்களுமே ஒரு வரியின் கீழ் வர வேண்டும் என்கின்ற வகையில் அது கொண்டு வராங்க. ஆக்ட்ராய் உள்பட எல்லாமே வேட். இப்போ சமீபத்தில் வேட் கொண்டு வந்தாங்க, ஒரு 4 வருஷம் முன்னால் ஒரு வேட் கொண்டு வந்தாங்க, வேல்யூ ஆடட் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க. அது இனிமேல் இருக்காது. நம்மளுடைய மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 விதமான வரிகள் போடக்கூடிய வாய்ப்பு என்பது இருந்தது. 7 வரிகள் போட்டுக்கிட்டு இப்போ போடுறாங்க. அது இனிமேல் இருக்காது. மத்திய அரசு சொல்லக்கூடிய அந்த கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கொடையின் கீழ் அதுதான் இனிமேல் வந்து இவங்க வரி போட வேண்டிய இவங்களை வரி போடுவதற்கான இனி வாய்ப்புகள் என்பது இருக்காது. எல்லாமே வந்து மத்திய நிதி அமைச்சகம் போடக்கூடிய GST கவர்னிங் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அவங்க தான் இனிமேல் அந்த வரி போடுவதற்கான முயற்சிகள் பண்ணுவாங்க. 30/6/2017 நைட்டு 12 மணிக்கு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறாங்க பாராளுமன்றத்தில். அந்த பாராளுமன்றத்தின் மூலம் அந்த நைட்டில் அன்றைக்கி அறிவிக்கிறாங்க 1/7 எல்லாமே 3 அடுக்கான வரிகள், 4 அடுக்கான வரிகள். ஒன்று வந்து 5%, 12, 18, 28
இப்படி அவர்கள் அறிவிக்கிறார். ஒவ்வொரு பொருளுக்கான ஒரு இது இருக்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த அரசு செய்யக்கூடியது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நன்மை இருந்தாலும் கூட அதை நுணுக்கங்களை பார்க்கிற பொழுது மேலோட்டமாக நன்மையாக தெரியலாம். ஒரே வரி, ஒரே பொருளுக்கு ஒரே வரி என்ற வகையில் இருக்கலாம். ஆனால் அது உள்ளே போகிற பொழுது கண்டிப்பாக கன்சூமர்ஸுக்கு நுகர்வோர்களுக்கு மட்டுமல்லாமல் தொழில் செய்பவர்களுக்கும் பெரிய பாதிப்பு என்பது இதில் இருக்குது என்பது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். அந்த பாதிப்புகளை பற்றி பேசுகிறோங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னாங்க முன்னாடி மாநில அரசாங்கத்திலேருந்து இந்த ஆக்ட்ராய், வேட் இந்த மாதிரியான சில வரிகள்லாம் இருக்குது, மத்திய அரசுலேருந்தும் இருக்குது அப்படின்னீங்க. இப்போ எல்லாம் சேர்த்து ஒரே வரியில் கொண்டு வரணும்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, நம்ம அந்த பொருளுக்கு இவ்வளோ நாள் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு வரி கட்டிகிட்டு இருந்த ஒரு விலைக்கும் இன்றைக்கி ஒரே ஒரு வரி கட்டுற விலைக்கும் என்ன மாதிரியான ஒரு வேறுபாடு இருக்க போகுது? இனி அதிகப்படி ஆகுங்கிற மாதிரி தான் பேசுகிறத பார்க்குறோம். நம்ம இங்கே உற்பத்தி ஆகிற பொருள் ஒரு விதமாக இருக்கலாம், இங்கே சர்ப்ளஸாக இருக்கும், வேறு மாநிலங்களில் அது கம்மியாக இருக்கும், அதனால் அங்கே டேக்ஸ் ஜாஸ்தி. இப்படி மொத்தமாக கொண்டு வரும்போது நம்மக்கிட்டேயே கிடைக்கக்கூடிய சில பொருள்களுக்கு கூட நாம் அதிகமாக விலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கம்மி, யூனியன் டெரிட்டரியில் டேக்ஸ் கம்மி. ஆமாம். அதே போல் சில மாநிலங்களில் டேக்ஸ் இல்லாமல் அந்த மாநிலத்தில் வளர்ச்சிக்காக டேக்ஸ் இல்லாமல் ஒரு சில பொருட்களுக்கு தயாரிப்புக்காக இருப்பாங்க. மருந்துகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இமாச்சல் பிரதேஷ் மற்ற பேக்வேர்ட் கண்ட்ரி ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பண்ணுவாங்க. இப்போ அது இங்கே நம்முடைய இனிமேல் அது மாதிரி இருக்காது. ஒரே வரி, அது அந்த வளர்ச்சிக்கு தடைப்படும். அந்த மாநிலத்தில் வளர்ச்சிக்கு இண்டஸ்ட்ரியலுக்கு தடைப்படும். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்வுகள் எல்லாமே, நடவடிக்கைகள் எல்லாம், மத்திய அரசு நடவடிக்கை எல்லாமே ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடியதாக நாங்கள் கருதுகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு டேக்ஸே இல்லை, இது வரைக்கும் டேக்ஸ் இல்லை. அது ஒரு சிறு தொழில். லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் சிறு தொழிலாக, குடிசை தொழிலாக செய்து வந்த தொழிலை இன்றைக்கு அதில் வந்து 18% போட்டாங்க. இது யார் தலையில் வந்து விழுந்த 18%? ஒன்று அவங்க மூடிட்டு போயிடுவாங்க அந்த பட்டாசு தொழிலை. இது என்ன காரணம்? இதை 18% போடுகிற பொழுது தொழில் நசிவடையும் போது நலிவடைகிற பொழுது அதற்கு அடுத்து என்ன வரும்? இன்னொருத்த கொண்டு வந்து, பெரிய முதலாளி கொண்டு வந்து போடுவான், கார்ப்பரேட் வந்து போடுவான். அதே போல் தீப்பெட்டி, நம்மளுடைய மாநிலத்தில் இந்த ரெண்டுமே பிரதானமான தொழில். விசைத்தறி, நீங்கள் பேச விசைத்தறி தொழில், டெக்ஸ்டைல் வந்து இன்றைக்கி பெருமளவு பாதிப்பு. சூன்யமாக இருந்த டேக்ஸை இன்றைக்கு 18% போடுறாங்க. இது வந்து இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபெடரல் செட்டப், கூட்டாட்சி தத்துவ முறை இருக்கு இல்லையா, அது முழுவதுமாக கடுமையாக பாதிக்கப்படுகிறது. எந்த மாநில அரசுக்கும் ஒரு பொருள் மீது தனக்கு வருவாய் வந்து, வரி மூலமாக வருவாய் வந்து அதன் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வதற்கான இனி முயற்சிகள் அந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு பெரிய தடை என்பது இதன் மூலமாக போடப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதிப்பு அப்படின்னீங்கன்னா இந்த தீப்பெட்டி அண்ட் கிராக்கர்ஸ் சொல்லியிருக்கீங்க. அண்ட் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பிரதானமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இது ஒரு ஹப்னு கூட சொல்லலாம். கோயம்புத்தூர், இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இதில் இது முழுமையாக 0ல் இருந்து இப்போ 18%க்கு அவங்க கொண்டு வராங்க அப்படின்னும் போது இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் இங்கே செயல்படுத்த முடியாதுன்னு ஒரு குரல் கொடுக்கக்கூடிய நிலையில் கூட தமிழக அரசாங்கம் இல்லை. கண்டிப்பாக இருக்க முடியாது. ஏன்னா அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் கடந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த அம்மையார் இறந்ததுலேருந்து அவங்களுடைய பார்த்திங்கன்னா எல்லாமே மத்திய அரசினுடைய நடவடிக்கை, அவங்களுடைய எல்லாமே தொழிலாளர் விரோத, மக்கள் விரோத நடவடிக்கை எல்லாம் இவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். சமீபத்தில் உதய் திட்டம், நீட்டிலோட பல போராட்டங்களை பிறகு தான் இன்றைக்கி அவர் சட்டசபையில் அறிவிக்கக்கூடிய நிறைய அந்த இது இருக்குது. ஆக இந்த நீங்கள் சொன்ன அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட மோர் தேன் 100 crores rupees எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டொமஸ்டிக் இல்லாமல், உள்நாட்டு உற்பத்திக்கு இல்லாமல், தேவைக்கு இல்லாமல் பல அந்நிய செலாவணி மூலமாக 100 கோடி ரூபாய்க்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் தொழிலாளர்கள் அதை தமிழ்நாட்டில் சார்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்கள் 5% போடுகிற பொழுது, அது மட்டும் இல்லை, ட்ரேடர்ஸ்க்கு உற்பத்தி ஒரு அளவுக்கு ஒரு 5% போடுறீங்க, ட்ரேடர்ஸ்க்கு ஒரு 5% போடுறீங்க. விற்பனை விற்கிறாங்க இல்லையா, இந்த ரீட்டைல் ஷாப்ஸ், அவங்களுக்கு 5% போடுறீங்க. எப்படி சாத்தியமாக? 5% என்பது சாதாரண விஷயம் இல்லை. 100 ரூபாய்க்கு 5% என்பது சாதாரண விஷயம் இல்லை.
அவன் காலம் முழுதும் வேலை செஞ்சு அந்த 5% வேலை அவனுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருப்பான். சின்ன சின்ன கடைகள் அவர்களுக்கு போடக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்குது. ஏன்னா உற்பத்தியாளருக்கு போடுகிற போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீட்டைலர்ஸ்க்கும் அது வந்துடும். அவன் அதில் தானே போடுவான். இவன் இந்த தொழிலாளி இந்த ரீட்டைலர் என்ன பண்ணுவாங்க, கன்சியூமருக்கு விலை உயர்த்தி கொடுக்க வேண்டிய சூழல் ஒன்று. இதில் தொழிலாளி எப்படி பாதிக்கப்படுகிறான் என்று சொன்னால், ஏற்கனவே டெக்ஸ்டைல் முதலாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நூல் விலை உயர்ந்தாலோ அல்லது மற்ற மெஷினரி விலை உயர்ந்தாலோ கூலியில் கை வைப்பாங்க. அடிமட்ட எங்கே கை வைப்பான்னு அடிமட்ட தொழிலாளி எங்கே அவனுக்கு உழைப்பு தான் அதுக்கு எந்த ஒரு இதுவே அளவுகோல இல்லையே, இதுதான் இவ்வளோ தான் கொடுக்கணும், இந்த உழைப்புக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும், இல்லை நம்ம நாட்டில் அது இல்லை. ஆக அங்கே கை வைக்கும்பொழுது தொழிலாளி அந்த 18% கூலியில் குறைப்பதற்காக வாய்ப்பு உண்டு என்று நாங்கள் CITU கருதுகிறோம். அதனால் அந்த 18% என்பது தேவையற்றது. தொடர்ச்சியாக சேலம் எடப்பாடியில் டவல்ஸ் இண்டஸ்ட்ரி இருக்குது, தொடர்ச்சியாக காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் இருக்கிறாங்க. இது எடப்பாடியினுடைய நம்ம முதலமைச்சருடைய தொகுதி. பல முறை சொல்லியிருக்கிறாங்க. CITU உள்பட AITC உள்பட முதலாளிகள் அமைப்பு நிர்வாகம் அந்த எடப்பாடி வட்டார இந்த முதலாளிகள் உள்பட சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் முறையிட்டு அவரால் நம்மளால் முடியாதுன்ற வகையில் அவர் பேசியிருக்கிறார். அதே இப்போ திருப்பூரில் ஸ்ட்ரைக்கு பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா, இது தேவையற்ற ஒன்று. GST என்பது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் கூட அது நம்ம கன்சியூமருக்கு நல்ல அதை டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஆனால் அந்த டிரான்ஸ்பரன்சி மூலமாக நீ மற்ற தொழிலை அழிப்பது என்பது அது ஏற்றுக்கவே முடியாது. அன்னெசரி டேக்ஸ் தானே, 18% டேக்ஸ் என்பது அன்னெசரி. அதே போல் முந்திரி தொழிலில் கிட்டத்தட்ட 1 லட்சம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க முந்திரி தயாரிப்பில், அது தோட்டங்களில் மற்ற வகையில். அதில் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இந்தியாவிலேருந்து. முழுமையாக கேரளா, நம்ம தமிழ்நாடு உள்பட, தமிழ்நாடு நாகர்கோவில், கடலூர் அந்த பகுதி, பன்ருட்டி பகுதியில் அங்கேயும் இப்போ 18% போட்டாங்க. 0. இதுவரைக்கும் சிறு தொழிலை பாதுகாத்து வந்த இந்த தமிழகமும் இந்த நடவடிக்கைகள் இன்றைக்கு ஜூலை 1 சிறு தொழில் என்பது அழிப்பதற்கான ஒரு முயற்சியில் இந்த அரசு இறங்கியிருக்கு. அதுக்கு நம்முடைய தமிழக அரசு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பது என்பதான் நான் கருதுகிறேன். இப்போ இந்த பிரச்சனையை முன்னெடுத்து கொண்டு போக வேண்டிய தமிழக அரசாங்கம் செயலற்றக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற போது இந்த உற்பத்தியாளர்கள், தொழிலாளர்கள் இவங்களா இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிற ஒரு நிலைமையை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஹோட்டல் நிறுவனம் அவங்களும் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. மருந்து தயாரிப்பு நிறுவனமும் அதை சொல்லியிருக்காங்க. இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியும் இதற்கான இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள் மூலமா நம்ம இதை எவ்வளவு தூரம் மத்திய அரசாங்கத்தை நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும்? மத்திய அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவருடைய பார்வையை நான் இதன் மீது எடுக்க வேண்டும் என்று சொன்னால், அங்கங்கே தன்னிச்சையாக நடக்கக்கூடிய போராட்டங்களை ஒன்றிணைத்து தமிழக அரசு முறையிடணும். இந்த GST ஏன்னா அந்த 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 கட்டத்தை தாண்டியாச்சு, அது தடுக்கக்கூடிய கட்டத்தை தாண்டியாச்சு. அதை மாற்றி அமைப்பதற்கு இப்போ 18% ஒன்று ஏற்கனவே இருந்த மாதிரி 0% கொண்டு வா, அல்லது 5% கொண்டு வா. ஏதோ ஒன்று கொண்டு வந்து அவர்களை அதற்கு நிவாரணம் செய்யும் விதமாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த தமிழக அரசு இப்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க, கலைவாணர் அரங்கத்தில் நடந்த ஒரு கூட்டம் நடந்தது. இதை இந்த பிஜேபி நடத்திட்டு இருக்காங்க. தமிழக அரசு இந்த மத்திய அரசு போர்வையில் பிஜேபி அவங்களுடைய நடவடிக்கைகள் நடந்துகிட்ருக்கு. ஒரு பிரச்சாரம், ஒரு பரப்புரை மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்க எல்லா டிவி எடுத்தாலும் அதுதான் ஜிஎஸ்டி, பேப்பரில் பார்த்தாலும் GST தான். ஆனால் இது உள்ளே என்ன இருக்கிறது, என்ன பாதிப்பு இருக்குதுன்றது அவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. பால் விலை குறையும், அந்த விலை குறையும், இந்த விலை குறையன்றாங்க. ஆனால் உள்ள அடிப்படையான விஷயங்கள் இருக்கிறது. அந்த டேக்ஸ் மூலமாக விலையேற்றம் இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. இப்போது முந்திரிக்கு 0லேருந்து 12% என்ன சாதாரண விஷயம் இல்லை. தீப்பெட்டி தொழில் அது குடிசை தொழில், அதுக்கு 18%. இது வரைக்கும் இல்லை, தமிழகத்தில் இது வரைக்கும் இல்லாதது. ஏன்னா ஏற்கனவே இது நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, CITU ஏற்கனவே இந்த தொழில்களை அழிப்பதற்காக குடிசை தொழில் ஏற்கனவே இந்த உலகமயம் என்ற வகையில் வருகிற பொழுது, தாராளமயம் உலகம் என்று வருகிற பொழுது, இந்த மத்திய அரசு, மோடி அரசு ஏற்கனவே இந்த தொழிலை அழிப்பதற்காக ஏற்கனவே ஒரு டேக்ஸ் போட்டு இதை நீங்கள் இது ஒரு பாதுகாக்கப்பட்ட தொழில் இது, அதனால் நீங்கள் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க.
ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த தொழில் அழிவதற்கு சின்ன முதலாளி செய்ய முடியாது இல்லையா, பாதுகாப்பு அப்படிலாம் கொண்டு வந்தாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த தொழில் பாதிக்கப்படுகிற போது சிறு தொழிலாக குடிசை தொழிலாக இருக்கிறது அழியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடனடியாக மேலே இருந்து ஒரு பெரிய பகாசுர கம்பெனி இல்லை பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்து இதை கையகப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவங்க எடுத்தாங்க. அதை சிஐடி உள்ளிட்டு பல தொழிற்சங்கங்கள், எல்பிஎஃப் உள்ளிட்டு பல தொழிற்சங்கங்கள் கடுமையாக எதிர்த்த பிறகுதான் இன்றைக்கு அது தொழிலாக, குடிசை தொழிலாக, சிறு தொழிலாக மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி இருக்குது. அதை இப்பொழுது இதன் மூலமாக, இந்த வரிகள் மூலமாக அதை நசுக்க பார்க்கிறார்கள் பல தொழில்கள். இது வந்து உதாரணத்துக்கு நான் பட்டாசு, விசைத்தறி இல்லைங்க, ஒரு பக்கம் வேலைவாய்ப்பு இல்லை. வேலைவாய்ப்பு என்பது மோடி சொல்கிறாரு, மோடி என்ன சொன்னார், வரும் தேர்தல் வாக்குறுதியில் 1.5 லட்சம் 1 கோடி பேருக்கு ஒரு ஆண்டுக்கு வேலைன்னாரு. அவருடைய சிஎஸ்ஓன்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்லேருந்து என்ன ஆய்வறிக்கை வருதுன்னா 1 லட்சம் பேர் கூட வேலைவாய்ப்பு ஏற்படுத்தவில்லை 3 ஆண்டுகளில். நித்தி ஆயோக் சொல்கிறாங்க. அப்படி வருகிற பொழுது நீ ஒரு சுய தொழில் செய்ய சொல்கிறீங்க, மேக் இன் இந்தியான்றீங்க, முத்ரா ஸ்கீம்னு சொல்கிறீங்க, சிறு தொழில் வேலை செய்கிறது. இப்போது 2 தறி 3 தறி வைத்திருக்கிறாங்க. அவனுடைய நகை நட்டை விற்று, லேண்டை விற்று, ஏதோ ஒன்று செய்து, நிலத்தை விற்று ஒரு 2 விசைத்தறி 2 தறி வச்சுருக்காங்க. இதுதான் தமிழகத்தில் பெரும்பாலான கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களில் இதுதான் 2 தறி 3 தறி தன்னுடைய குடும்பத்தோடு தொழில் செஞ்சிட்ருக்கிறார். தன்னுடைய ஒரு சிறு முதலாளி என்று சிறு உற்பத்தியில் நினச்சிட்டு வேலை செஞ்சிட்ருக்கிறார். சுயமாக வேலை செய்ய வேண்டும், கௌரவத்தோடு வேலை செய்யணும், செய்கிறான். செய்கிற பொழுது அவன் அந்த முதலாளிகிட்டேருந்து துணியை நூல் வாங்குறான் இல்லையா, நூலுக்கு 18% 0. இது வரைக்கும் 36 வரைக்கும் 0ல் இருக்கிறது. நீ 36 நைட்டிலேருந்து 1ஆம் தேதி விடிய காலத்தில் நீங்கள் வந்து விடிய காலையில் ஒரு 18% போட்டிங்கன்னா அவன் எங்கே வேலை செய்வான்? எப்படி அவன் உற்பத்தி, அவன் எப்படி குடும்பத்தை நடத்துவான்? இதுதான் எங்கள் கேள்வி. இதுக்கு நீ ஒரு பக்கம் சுய தொழில் செய்ய சொல்கிற, ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடிய நீ நசுக்க தூண்டுகிறாய் என்று சொன்னால் உன்னுடைய கொள்கை என்ன? மத்திய அரசு கொள்கை என்ன? தமிழக அரசு இதுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போ கேட்பதெல்லாம், உங்கள் மூலமாக கேட்பதெல்லாம் தமிழக அரசை, மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களையும், ஜெயக்குமார் நிதியமைச்சர் அவர்களையும், இந்த பட்டாசு சிறு தொழில், விசைத்தறி தொழில், நம்முடைய தமிழகத்திற்கு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த தொழில்களை, இதில் இந்த நான் சொன்ன ஒரு 5-6 தொழிலில் கிட்டத்தட்ட 30% மக்கள் இருக்கிறாங்க. அதை சார்பு தொழிலில் இருக்கிறாங்க, டையிங்கில் இருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள் இருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி பிளான்டேஷன் ஆல்சோ, பிளான்டேஷன் டீ கார்டன்ஸ்லாம் இருக்க, டீ கார்டன்ஸ்லாம் இப்போ 5% போட்டிருக்கீங்க. ஏற்கனவே அந்த தொழில் வந்து நலிந்து போயிருக்கிறது. டீ விலை இல்லாமல், இன்டர்நேஷ்னல் டீ விலை இல்லாமல், ஒரு அரசினுடைய கொள்கையின் காரணமாக குளோபலைசேஷன்ற வகையில் அந்த டீ விலை இல்லை. அதுக்கு ஒரு 5% போட்டால் யார் இதுக்கு பண்ணுவது? ஆக வந்து இந்த அரசு என்பது, தமிழக அரசு, குறிப்பாக தமிழக அரசு, நம்முடைய மத்திய அரசை கேட்டுக்கொள்ள வேண்டியதெல்லாம் இந்த தொழில்களுக்கு போடப்பட்ட வரிகளை உடனடியாக ஏற்கனவே இருந்த மாதிரி இருக்க வேண்டுமே ஒழிய இதில் வந்து கூடாது, இந்த வரிகள் கூடாது அப்படின்னு நம்ம முறையிட வேண்டிய கட்டாயத்தில் அந்த அரசு முறையிடணும். கண்டிப்பாக சார், முறையிடணும் அப்படின்னு நம்ம பேசும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த ஆட்சி காலத்தில் இந்த மாதிரியான ஒரு வரிய அதிகரிப்புன்ற ஒரு பிரச்சனை வரும்போது வேட் வரியை குறைச்சு அவங்களுக்கான ஒரு நிவாரணம்னு பண்ணியிருக்காங்க. ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலில் முக்கியமான சில முடிவுகளை வந்து சரியான ஒரு தலைவர் எடுத்தாதான் அந்த பிரச்சனை தீர்வு காண முடியும் அப்படின்னும் போது இன்னைக்கு ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு கவர்னன்ஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தொழில்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் ஒரு முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய அரசாங்கத்தோட செயல்பாடு எப்படி இருக்கு? இன்றைய இம்மீடியட் நீட் அப்படின்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்படி இவங்க வந்து முறையிட வேண்டிய அவசியத்தில் இருக்காங்க? இப்போ தமிழகத்தை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய வேக்கம் இருக்குங்க. தலைவர் கலைஞரோட உடம்பு சரியில்லை, அது உடல்நிலை சரியில்லாத காரணம் ஒன்று. இனி இருக்கக்கூடிய அரசியல் ஆளுங்கட்சியினர் சரியாகவே இல்லை. அவரோட நடவடிக்கை என்பது முழுமையாக அவர்கள் அடித்துக்கொள்ள வேண்டிய, என்னை பற்றி குறை, உன்னை பற்றி குறை, இப்போ ஜெயிலில் என்ன போய் பேசுகிறது,
அப்படி பேசிகிட்டு இருக்காங்க ஒழிய ஜெயலலிதா அவர்கள் இருந்தபொழுது தமிழகத்தினுடைய நிலைமைகளை அவர்களுக்கு ஓரளவு கொண்டு செல்ல வாய்ப்பு என்பது இருந்தது. கலைஞர் அளவுக்கு இல்லைன்னாலும் இது இந்த ஓரளவுக்கு இருந்தது. அது இப்போ முற்றிலுமாக இல்லை. முழுமையாக என்ன சொல்கிறாங்களோ ஜனாதிபதி தேர்தல் நம்ம பார்க்குறோம். ஜனாதிபதி தேர்தலில் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உதய திட்டத்தில் கையெழுத்து போடலை. அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் கையெழுத்து போடலை. இவங்க வந்த உடனே 2 ரெய்டு விட்டாங்க. உடனே இவங்க கையெழுத்து போட்டு மண்டியிட வேண்டிய சூழலை ஏற்பட்டுடுச்சு. இப்போ 3 குழுக்களாக இருக்கக்கூடிய இந்த கட்சி இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பெரிய வேக்கம் இருக்கிறது. இதெல்லாம் தமிழக சூழலில் அரசியல் சூழலில் ஒரு பெரிய வேக்கம் இருக்குது. அந்த வேக்கம் அதில் வந்து அந்த ஃபில் பண்ணுறதுக்கு இப்போது எதிர்கட்சியாக எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு வராங்க. தமிழக மக்களுடைய பிரச்சனைகள் மீது ஒரு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வராங்க. நம்ம திமுக தலைமையில் எல்லாம் சேர்ந்து வராங்க. இப்போது விவசாயிகளோட பிரச்சனை கையில் எடுத்து பந்து பண்ணாங்க. அதுலேயும் அவர் எதுவும் பேசலை. தமிழக அரசு எதுவுமே பேசவில்லை. ஆக பல விஷயங்களில் இந்த அரசு என்பது காது கேளாத அளவு இருக்கிறது. எதுவுமே கேட்டாலும் கேட்காத அளவுக்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. இந்த அரசு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த தன்னிச்சையாக ஏற்படக்கூடிய முதலாளிகள், சிறு முதலாளிகள், பொதுமக்களுக்கு இன்னும் இந்த பாதிப்பு வரல. ஏன்னா இன்றைக்கி பேப்பர் எடுத்தாலே விலை குறைதுன்னு போடுறாங்களே ஒழிய விலை ஏறக்கூடிய விஷயங்கள் அதில் உள்ள நம்ம உள்ளே போய் பார்த்தா தான் அதில் தெரியும். இப்போ அதான் கேட்க வந்தேன். இப்போ என்னன்னா ஒரு பக்கம் உற்பத்தியாளருக்கு ஒரு பாதிப்பு, சர்வீஸ் செக்டர்ல ஒரு பாதிப்பு, முதலாளிகள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னும் போது அல்டிமேட்டா இது போய் சேருது வந்து ஒரு கன்சியூமர் கிட்ட தான். அதை வாங்குறவங்க தான் இதோட முழு பலனையும் அனுபவிக்க போறாங்க அப்படின்னும் போது கன்சியூமரோட நிலைப்பாடு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்கும் போது தான் அதோட உண்மையான விலை தெரியும். ஒரு சர்வீஸ் எடுக்கும் போதும் ஒரு ஹோட்டல் போகும்போதும் அந்த பில்லை பார்க்கும்போது தான் நம்மளுக்கு இப்போ தெரிய வரும் இந்த டாக்ஸோட நிலைப்பாடுன்னு. இப்போ கன்சியூமர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகிறாங்கன்னு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. கன்சியூமர் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. பெரிய அளவுக்கு ஒன்லி திங் இஸ் அவங்களுக்கு நல்லது என்னென்னா டேக்ஸ் வந்து கிளியராக இருக்கும். டேக்ஸ் வந்து ஒரே டேக்ஸ் அவ்வளோதான். ஜிஎஸ்டி 10% அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு மேலே அவங்களுக்கு அதுதான் தெரியும். அதே ஒரு பெனிஃபிட் மட்டும்தான். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 18% போடுறாங்க. கிராக்கர்ஸுக்கு போடுறாங்க, ஸ்வீட்ஸுக்கு போடுறாங்க, ஹோட்டல்ஸுக்கு போட்டிருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸு, இண்டஸ்ட்ரிக்கு, சினிமா தியேட்டருக்கான டேக்ஸ் அதிகமாக 28% போட்டிருக்காங்க. பாருங்கள், டெல்லி, மும்பை ரெண்டு ஸ்டேட்டுக்கு தவிர மற்ற எல்லா இடங்களையுமே வந்து ரூரல் இருக்கிறது எல்லாமே டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போது 100 rupees இருந்ததுன்னு வச்சுக்கோங்க டிக்கெட்டு, எக்ஸ்ட்ரா ஒரு 20 rupees யூ ஹேவ் டு பே. 28 rupees, 128 rupees யூ ஹேவ் டு பே. இதில் தமிழகத்திற்கு என்னன்றது யாருக்கும் தெரியாது. முன்னாடி அப்படி இல்லை. ஒரு அதில் முன்னாடியே அந்த டிக்கெட்டில் போட்டிருப்பாங்க டேக்ஸு, என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் எவ்வளோ, ஸ்டேட் டேக்ஸ் எவ்வளோ, எஸ்டி எவ்வளோன்னு போட்டிருப்பாங்க. டிக்கெட்லேயே பார்த்துருப்பீங்க முன்னாடி. இப்போ அது எடப்பாடி நம்ம தமிழகத்துக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியாது, சென்ட்ரலுக்கு எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. இன்னொன்று மேஜர் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ எல்லாருக்கும் வீடு. மோடி என்ன சொன்னார், 2020க்குள்ளார 24 விஷன் இந்தியான்னு 2024க்குள்ளார எல்லாருக்கும் வீடு, எவ்ரி இந்தியன் ஷுட் ஹேவ் எ ஹவுஸ்ன்னு சொன்னார். ஒவ்வொரு இந்தியனும் ஒரு வீட்டை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் சொன்னார். இந்த திட்டத்தின் மூலமாக இந்த ஜிஎஸ்டின் மூலமாக 28% அதிகபட்சமாக போட்டிருக்காரு. ஸ்டீலுக்கு 18%, இதுக்கு 28%, சிமெண்ட்டுக்கு, சாண்டுக்கு ஒரு 15% நம்ம போட்டிருக்காரு. அதிகபட்சமாக எதுலையுமே இல்லாத எந்த செக்டார்லையும் இல்லாத கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் போட்டு தாக்கியிருக்கார். எப்படி வீடு வாங்க முடியும்? ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினோம்னா வி ஹேவ் டு பே எக்ஸ்ட்ரா 28%. தட் மீன்ஸ் ஒரு 10 லட்சத்துக்கு வாங்கினீங்கன்னா நீங்கள் 2,80,000 கூடுதலாக கொடுக்க வேண்டிய சூழல். இது முன்னாடி இப்போ அப்படி இல்லை. முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கினா முன்னாடி டேக்ஸ் எல்லாம் வராது. இப்போது டேக்ஸ் புதுசாக டேக்ஸ் போட்டிருக்காங்க. இது அதே மாதிரி வீட்டு வாடகை, இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது. வீட்டு வாடகைலாம் டேக்ஸ் போடுறான். ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 10,000 ரூபாய் இல்லை வீடு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ் போடுறான், ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு தே ஹேவ் டு பே.
இப்போ நம்ம இப்போ வீடுகளில் இருக்கிற போது பெரும்பாலான ஒரு 60-70% வீட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. இனி அவர்களுக்கு அவரோட வீட்டு வாடகையில் கூடுதலாக போகும். இன்னொன்றுங்க, நீங்கள் முக்கியமான பார்க்குறது என்னென்னா, இந்த மோடியினுடைய எந்த அளவுக்கு அந்த கொள்கையினுடைய தன்மை பார்த்திங்கன்னா, மக்கள் விரோத கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் சொல்கிறோன்னா, பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி இல்லை. ஏன் காரணம்னா, இது ஜிஎஸ்டி பொறுத்த மட்டும் அதிகபட்சமாக 28% தான் போடணும், பெட்ரோலுக்கு இல்லை. ஏன்னா பெட்ரோல் இப்போ வந்து 57% டேக்ஸ் போடுறாங்க. அதில் பெட்ரோலுக்கு இல்லை. அந்த பெட்ரோல் இப்போ போடுற 57% தமிழகத்துக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியாது, தெரியாது. பெட்ரோலுக்கு இல்லை, கேஸுக்கு இல்லை, எலக்ட்ரிசிட்டிக்கு இல்லை. இப்படி அத்தியாவசியமான பொருட்களுக்கு நீ இந்த ஜிஎஸ்டி கொண்டு வரல. ஒரு பக்கம் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் இல்லாததுக்கு போடுற, இன்னொன்று அதிகமாக இருக்கிறது குறைக்கணும்னு பார்த்தா அதுவும் குறைக்கல. அப்போ ரெண்டு பக்கமும் பொதுமக்களுக்கு, ரெண்டு பக்கமும் மற்றதுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இடின்ற போல் இந்த நம்முடைய அப்பாவி பொதுமக்களுக்கு ரெண்டு பக்கமும் அடிக்கிறோம். ஒன்று பெட்ரோல் 57%, அது குறைக்கலாம்ல, ஜிஎஸ்டி கொண்டு வாங்க. யார் 57% பெட்ரோலுக்கு நீங்கள் வரி விதிக்கிறீங்கன்னா அது 28% ஆகுனீங்கன்னா நீங்கள் பொதுமக்களுக்கு நீங்கள் பயங்கரமான சேவை செஞ்ச மாதிரி தான் ஆகும். அது குறைச்சாலே, டீசல் பெட்ரோலை குறைச்சாலே உங்களுக்கு வந்து இது குறைஞ்சிடும். எது குறைஞ்சிடும்? அத்தியாவசியமான பொருட்கள் விலை குறையுமில்ல. அதே மாதிரி லிக்கருக்கும் இல்லை, லிக்கருக்கும் டேக்ஸ் இல்லை. அது எவ்வளோ வேணால் போட்டுக்கிறாங்க. அது ஒரு உற்பத்தியாளர், ஒரு தொழில் தொடங்குவங்க, புதிய தொழில் முனைவோர் இப்படின்னு பார்க்கும்போது எல்லோரையுமே ஒரு நலிவான நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சூழலை தான் இப்போ இந்த புதிய அந்த வரி கொள்கைகள் அமைஞ்சிருக்கு. அப்படின்னும் போது இதுக்கு குரல் கொடுக்க வேண்டிய மாநில அரசாங்கம், மாநில நலன் பாதுகாக்க வேண்டிய மாநில அரசாங்கம் செயலற்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் இந்த மாற்றத்தை எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு குரல் கொடுத்தா மட்டுமே நம்ம மத்திய அரசுக்கு இருந்தாலும் நம்மளுடைய குரல்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஜூலை 1க்கு அப்புறம் தான் இதோட உண்மையான நிலவரம் நம்மளுக்கு தெரிய வரணும் போது உங்களோட அனுபவங்கள், உங்களோட பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி. நாளுக்கு நாள் சமூகத்தில் நிகழும் பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய வரலாற்றில் 1857ஆம் ஆண்டுக்கு என்ன முதன்மை, என்ன முக்கியத்துவம் என்று கேட்டால், சாதாரணமாக இந்திய வரலாற்றை படித்திருக்கிறவர்கள் கூட சட்டென்று சொல்லிவிடுவார்கள், அது சிப்பாய் கலகம் நடந்த ஆண்டு. அதுதான் அந்த ஆண்டுக்கான இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய முதன்மையாக பாடப்புத்தகங்கள் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அது உண்மைதான். இந்த சிப்பாய் கலகம் என்கிற சொல் ஐரோப்பியர்கள், ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் பயன்படுத்திய ஒரு தொடர், சிப்பாய்ஸ் மியூட்டினி என்பது. ஆனால் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் அதனை முதல் சுதந்திர போர் என்று எழுதுகிறார்கள். உண்மையில் என்ன நடந்தது? வெறும் கலவரமா, சுதந்திர போராட்டமா என்றால் இரண்டுக்கும் இடையில் ஒன்று நடந்திருக்கிறது என்று தோன்றுகிறது. அதனை வெறும் கலவரம் என்று ஒதுக்கிவிட முடியாது. ஆனால் ஒரு விடுதலை போராட்டத்தின் தொடர்ச்சி என்றும் கொள்ள முடியாது. காரணம், ஒரு இடத்தில் நடந்த சின்ன தாக்குதலாக அது இல்லாமல் இந்தியா முழுவதிலும் அதனுடைய தாக்கம் இருந்த காரணத்தால் அதனை வெறும் கலவரம் என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்திய விடுதலை என்கிற கோட்பாடே அப்போது தோன்றவில்லை. ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்துவிட வேண்டும், முழுமையான ஒரு நாடு, சுதந்திர நாடு வேண்டும் என்கிற ஒரு நவீன சிந்தனையின் உருவாக்கத்திலும் அந்த போராட்டம் நடக்கவில்லை. எனவே அதனை கலவரம் என்றும் சுருக்கிவிட முடியாது, முதல் விடுதலை போர் என்றும் பெரிதாக பேசிவிட முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்டது. இதுதான் 1857ஆம் ஆண்டினுடைய வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்திய நிகழ்வா என்று கேட்டால் இதுவும் ஒன்று என்றே சொல்ல வேண்டும். அப்படியானால் வேறு என்ன சிறப்பு, என்ன வரலாற்று முதன்மை அந்த ஆண்டுக்கு இருக்கிறது என்பதை நம்மில் பலர் மறந்தே போனோம். அந்த 1857 தான் இந்தியாவில் முதன்முறையாக 3 மாநகரங்களில்
பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. அறிவு சார்ந்து, கல்வி சார்ந்து பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன என்றால் முதலாக 1857 தான். அதற்கு முன்னால் இந்தியாவிலே கல்வி இல்லையா? இருந்தது. அது குருகுல கல்வியாக இருந்தது, திண்ணை பள்ளிக்கூடமாக இருந்தது. ஆனால் வெள்ளையர்கள் ஏற்படுத்திய பொது கல்வி, அனைவருக்குமான பொது கல்வி என்று வந்ததற்கு பிறகு அங்கங்கே இருக்கிற சின்ன சின்ன கல்லூரிகளை எல்லாம் இணைத்து ஒரு பல்கலைக்கழகத்தின் கீழ் கொண்டு வந்து, பல்கலைக்கழகம் என்கிற ஒரு கோட்பாடு என்கிற கான்செப்ட் இருக்கிறதே, அது உருவானதே 1857 தான். 3 இடங்களில் வெள்ளையர்கள் பல்கலைக்கழகங்களை உருவாக்கினார்கள். ஒன்று கல்கத்தா, இன்னொன்று பம்பாய், மூன்றாவது மெட்ராஸ். அன்றைய பெயர்களில் நான் சொல்லுகிறேன். இன்றைய பெயர்களில் சொல்ல வேண்டுமென்றால் கொல்கத்தாவில் ஒன்று, மும்பையில் ஒன்று, சென்னையில் ஒன்று என்று இன்றைக்கு இருக்கிற சென்னை பல்கலைக்கழகம் 1857 நிறுவப்பட்டது. மொத்தம் 3 பல்கலைக்கழகங்களை அவர்கள் நிறுவினார்கள். அதற்கு பிறகு காலப்போக்கில் மேலும் 2 பல்கலைக்கழகங்கள் வந்தன. ஒன்று அலகாபாத்தில், இன்னொன்று லாகூரில். பஞ்சாப், இது உத்தரப்பிரதேசம். எனவே மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், மராத்தியம், தமிழகம் என்கிற இந்த 5 பகுதிகளிலே தான் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரைக்கும் இந்தியா முழுமைக்கும் இந்த 5 பல்கலைக்கழகங்கள் மட்டும்தான் இருந்தன. எனவே இந்தியா முழுமைக்கும் பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்ட அந்த ஆண்டு வெறும் ஒரு கலவரம் அல்லது முதல் விடுதலை போர் நடந்த சிறப்பை மட்டும் உடையதென்று அந்த ஆண்டு பல்கலைக்கழகங்களை, கல்வியை தோற்றுவித்த ஆண்டு என்று சொல்லலாம். அந்த ஆண்டில்தான் கல்வி என்பது எவ்வளவு முக்கியமானது என்று பலருக்கும் தோன்றிற்று. அதிலும் குறிப்பாக அன்றைக்கு பல்கலைக்கழகங்களிலே ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே படிக்க உள்ளே வந்தார்கள். அவர்கள் மட்டுமே 1870களில் அரசு வேலைவாய்ப்பையும் பெற்றார்கள். அப்போதுதான் ஒரு மனிதர் இந்த கல்வி சிறுபான்மையினருக்கும் பரவ வேண்டும் என்கிற சிந்தனைக்கு ஆட்பட்டார். அந்த மனிதரின் பெயர் சையத் அகமது கான். சையத் அகமது கான் என்கிற பெயரை கல்வியியல் வரலாற்றில் நாம் ஒரு நாளும் மறக்கவும் முடியாது, மறைத்து விடவும் முடியாது. ஒருவேளை அவருடைய முயற்சிகள் இல்லாமல் போயிருக்குமானால் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள், இப்போது பெற்றிருக்கிற அளவு கல்வியை கூட பெற்றிருக்க வாய்ப்பு இல்லை. இன்றைக்கும் அளவில் குறைவுதான் என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். அந்த சையத் கான் அவருக்குத்தான் ஒரு எண்ணம் வந்தது, இஸ்லாமிய பிள்ளைகளுக்கென்று ஒரு கல்வி நிறுவனம் வேண்டும். 1869 அவர் லண்டனுக்கு போகிறார். பலரோடும் பேசுகிறார். கல்வி பற்றி நிறைய படிக்கிறார். வெள்ளையர்களை கவர வேண்டும் என்பதற்காக அந்த சிப்பாய் கழகத்திலே இந்துக்கள், இஸ்லாமியர்கள் என்கிற 2 மதங்களையும் சார்ந்த சிப்பாய்கள் அந்த சண்டையில் ஈடுபட்டார்கள். எனவே இஸ்லாமியர்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரானவர்கள் என்ற அந்த அரசு கருதி விடுமானால் வாய்ப்புகளை அது மறுக்கும். எனவே லாயல் மொஹமெடன்ஸ் ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகத்தையும் 58 அவர் வெளியிடுகிறார். அதனையும் வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறார். எனவே பிரிட்டிஷாரிடத்தில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி சிறுபான்மையினர் இஸ்லாமியர்களுக்கு கல்வியை எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்கிற முயற்சியில் அவர் ஈடுபடுகிறார். அதற்காக கல்லூரி கட்டுவதற்கு நிதி சேர்க்க தொடங்கியிருக்கிறார். 6 ஆண்டுகளுக்கு பிறகு 1875 மே 24ஆம் தேதி அவருடைய கனவு நினைவாயிற்று. இஸ்லாமியர்களுக்கு முன்னுரிமை வழங்கக்கூடிய விதத்தில் ஒரு மிகப்பெரிய கல்லூரியை உருவாக்க வேண்டும் என்று அவர் அந்த கல்லூரியை அலிகார் என்கிற இடத்திலே தில்லிக்கு பக்கத்தில் உருவாக்கினார். அந்த கல்லூரிக்கு அவர் வைத்த பெயர் மொஹமெடன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் என்பதுதான். அது தொடக்கத்திலேயே பல்கலைக்கழகமாக ஆகிவிடவில்லை. மொஹமெடன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் என்று அவர் தொடங்கிய அந்த கல்லூரி மெல்ல மெல்ல வளர்ந்தது. உலகளாவிய அளவில் அதற்கு நிதியும் வந்து சேர்ந்தது. அதனுடைய வளர்ச்சி உறுதியாக இருந்தது. 1897 சையத் அகமது கான் இறந்து போய்விட்டார். ஆனால் அவருடைய கனவு அதற்கு பிறகு 23 ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவேறியது. அவர் நினைத்ததைப் போலவே 1920ஆவது ஆண்டு அந்த கல்லூரி அலிகார் பல்கலைக்கழகம் என்று மாற்றப்பட்டது. இன்றைக்கும் அலிகார் யூனிவர்சிட்டி என்றால் மிக புகழ்பெற்ற பல்கலைக்கழகம்.
அந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கிற மாணவர்கள் இன்றைக்கும் உலக அளவிலே பல பெருமைகளை பெற்று வருகிறார்கள். அந்த அலிகர் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்த சையத் அகமது கானினுடைய நீண்ட நாள் கனவு. வெறும் கனவு காண்பதால் மட்டும் எதனையும் நிறைவேற்ற முடியாது. அதற்கான திட்டங்களை அவர் வகுத்தார். திட்டங்களுக்கு ஏற்ப கடுமையாக உழைத்தார். அந்த உழைப்பின் அடிப்படையில் நிதி சேர்த்தார். நிதியை கொண்டு ஒரு பெரிய கல்லூரியை உருவாக்கினார். கல்லூரி பிற்காலத்திலே பல்கலைக்கழகமாக மாறிற்று. வெறும் கலை அறிவியல் கல்லூரியாக அது தொடங்கப்பட்டாலும் இன்றைக்கு மருத்துவம் இருக்கிறது. அந்த பல்கலைக்கழகத்திலே சட்ட படிப்பு இருக்கிறது, பொறியியல் படிப்பு இருக்கிறது. சுருக்கமாக நாம் இப்படி சொல்லலாம், அலிகார் பல்கலைக்கழகத்திலே இல்லாத துறையே இல்லை என்கிற அளவுக்கு அது மிகப்பெரிய ஆலமரமாக விரிந்து வளர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. அதனை தொடக்கி வைத்தவர் சையத் அகமது கான். ஒவ்வொரு இஸ்லாமியரும் கண்டிப்பாய் கடைசி வரையில் நன்றி உணர்வோடு நினைவைத்து கொள்ள வேண்டிய பெயர் அது. அதனை தாண்டி இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, பிற மதத்தை சார்ந்த மாணவர்களும் எவ்வளவோ பேர் அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள். ஒரு தனி மனிதனின் திட்டம், தனி மனிதனின் கனவு, தனி மனிதனின் முயற்சி இன்றைக்கு ஆயிரம் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை வடிவமைக்கிறது. எல்லோருக்குமான கல்வியை தருகிறது. இந்தியாவின் தலைநகரத்துக்கு அருகிலேயே இருக்கிற காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் அங்கு வந்து படிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அலிகார் பல்கலைக்கழகம் என்பது இந்திய கல்வியியல் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல் என்று சொல்ல வேண்டும். அந்த மைல்கல்லை உருவாக்கிய சையத் அகமது கான் அவர்களை நாம் என்றென்றும் போற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. அந்த வகையில் இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் நாம் பார்க்க போகிறது கொஞ்சம் நமக்கு எல்லாருக்குமே உறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய பெற்றோரை பராமரிப்பது சம்பந்தமாக நம்ம கொஞ்ச நாளாகவே பேசிகிட்ருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், நம்முடைய மூத்த தலைமுறையை சார்ந்தவர்களை நாம் முதியோர் இல்லத்திலே விடுகிறோமே அப்படிங்கிறது குறித்து பல பதிவுகள் கவிதைகள் வாயிலாக அல்லது பட்டிமன்ற வார்த்தைகளின் வாயிலாக வெளியே வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு சமீபத்திய ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதியோர்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அடிப்படை. அதற்காக அவர்களுக்கு ஜீவனாம்சம் தராமலே இழுத்தடிப்பது என்பதும், அது மட்டும் அல்லாது அவர்களை பிச்சைக்காரர்கள் போல அலைய வைப்பது என்பதும் மிக கொடூரமானது. அப்படிப்பட்ட நீண்ட நாட்கள் தாமதித்து வழங்கப்படுகிற நீதி என்பது நீதி என்கிற சொல்லுக்கே அடிப்படையிலிருந்து விலகி நிற்கிற ஒரு வார்த்தையாக போகிறது. எனவே அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். இப்போ நம்ம வழக்கமாகவே நம்ம பேசியிருக்கோம், ஜீவனாம்ச சட்டம் இருக்கா, மனைவிக்கு இருக்குதா, குழந்தைக்கு இருக்குதா, என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அந்த குழந்தைய பார்க்கணும், அவனுடைய கல்வி செலவு இருக்குது, மருத்துவ செலவு இருக்குது, நான் சாப்பிடணும், நான் வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குற கேள்விகளுக்கு நிறைய முறை நாமளே கூட இந்த அரங்கத்திலேயே வைத்து நம்ம பதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் கட்டாயம் கேட்கலாம். நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தால் ஹிந்து திருமண சட்டத்தில், அப்புறம் இஸ்லாமியர்களாக இருந்தால் அந்த சட்டத்தின் அடிப்படையில், அல்லது கிறிஸ்துவர்களாக இருந்தால் அவர்களது சட்டத்தின் அடிப்படையில் என்று நீங்கள் இடைக்கால ஜீவனாம்சம் எல்லாம் கேட்கலாம். அல்லது பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக ஒரு தொகையாக கூட பெர்மனண்ட் அலிமெனின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய 125வது பிரிவின் அடிப்படையில் எந்த மதமாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் உரிமை கேட்கலாம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், மேடம் நீங்கள் சொல்கிறீங்களே எப்போ பார்த்தாலும் பெண்ணுரிமைன்னு பேசுகிறீங்களே, ஆண்களுக்கெல்லாம் ஜீவனாம்சம் கிடையாதா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் அவர்களுக்கு எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் இதுதான். அதாவது 125வது பிரிவு குற்றவியல் நடைமுறை சட்டம், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் என்று சொல்லப்படுகிற அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இருவரில் ஒருவர், தாம்பத்திய வாழ்க்கையில் இணைந்து செல்லுகின்ற இருவரில் ஒருவர்,
ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு நிலையிலே இருந்தால் இஃப் ஷி இஸ் அனேபிள் டு மெயின்டைன் ஹர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் மற்றொரு தரப்பினர் வேலைக்கு செல்பவராக, வருமானம் உள்ளவராக அல்லது சொத்துக்கள் பெற்றவராக, அதன் மூலமாக தன்னுடைய வருவாயை பெருக்கிக் கொள்கிறவராக எப்படி இருப்பினும் அடுத்த நபருக்கு, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய, இல்லாமல் இருக்கக்கூடிய, தன்னைத்தானே பராமரித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஜீவனாம்சம் வழங்கலாம். எனவே ஆணுக்கும் கொடுக்கணும், பெண்ணுக்கும் கொடுக்கணும். அதனால் நான் போய் குடிச்சிட்டு டாஸ்மாக் கடை வாசல்லையே நான் கிடப்பேன். நீங்கள் என் மனைவி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு டீச்சராகவோ ஒரு 4 டியூஷன் எடுத்தோ சம்பாதிக்கிறா, அந்த காசு பூரா எனக்கு வேணும்னு கேட்டால் நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளாது. உண்மையிலேயே முடியாத நிலையில் இருந்தால். ஏன்னா ஆண்களை பற்றி பேசுகிற பொழுதே ஏபிள் பாடி தியரின்னு ஒன்று சொல்லுவாங்க. உழைப்பதற்கு திறன் இருக்கிற உடல் இருக்கிற வரையே அந்த ஆண்மகன் சம்பாதிக்கக்கூடிய திறன் படைத்தவனாகத்தான் அறியப்படுவான் அப்படின்னு சொல்லி. இது ஏன் நான் இதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 125 வெறுமனே ஒரு தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கு மட்டும் பொருத்தமானது அல்ல. அதை தாண்டியும் வீட்டில் இருக்கிற முதியவர்கள், பெற்றோர்கள், தாயாகட்டும் தகப்பனாகட்டும் பாட்டி கூட இருக்கட்டுமே, அவங்களுக்கு கூட ஜீவனாம்சம் கொடுக்க அந்த குடும்பத்தை சார்ந்த வருவாயை ஈட்டுகிற நபர்கள், அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது என்று இந்த சட்டம் சொல்லுகிறது. இது ஒரு புறத்தில். இப்போ ஏன் உச்சநீதிமன்றம் நீங்கள் பிச்சைக்காரரா அலைய விடாதீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நிஜமாவே முதியோர் இல்லத்துக்கு போவது கேவலம்ங்கிற ஒரு உணர்வை ஊட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, வாழ முடியாத சூழல்ல, அது மாமியார் மேலே குறையாக இருக்கலாம், மருமக மேலே குறையாக இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்கலாம், இருவரும் சேர்ந்து வாழ முடியாத சிறிய பகுதியிலே வசிப்பவர்களாக இருக்கலாம் ஒரு ரூமில். அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவங்க கூட இப்படி அனுப்பிட்டா கேவலம்னு சொல்லிடுவாங்களோ, நம்மளை துரத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு உள்ளேயும் வைத்து கொள்ள முடியாமல் வெளியேயும் தள்ள முடியாமல் அந்த முதியவர்கள் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுவதை பல இல்லங்களிலே இன்றைக்கு நாம் பார்க்குறோம். அதனால தான் உச்சநீதிமன்றம் சொல்லுது, சாப்பாட்டுக்காக நீ என்ன பண்ண போகிற, ஏன் இப்படி பண்ணுற, நீ கவனிக்க வேண்டியது தானேங்கிற கேள்வியெல்லாம் போட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வழக்குக்கு வந்திருந்தாங்க நீதிமன்றத்தில். ஒரு வயசான தாய் தகப்பன் 2 பேரும், அந்த அம்மாவுக்கு குறைஞ்சது ஒரு 65 வயசாக இருக்கும், அந்த பெரியருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். இந்த புறத்தில் யாருன்னு பார்த்தா அவருடைய 2 பிள்ளைகள். இவங்க மேலே இந்த அம்மா கேஸ் போட்டிருக்காங்க. இவர் அங்கேருந்து அப்படியே சவால் விடுறாரு, என்ன நீ கோர்ட்டுக்கு இழுத்துட்டியல்ல அப்படின்னு அவர் ஒரு பிள்ளை சவால் விடுறாரு. நீதிபதி அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்பா இது உங்கள் அப்பா அம்மா தானா? ஆமாங்க. அவங்க தான் உங்களை வளர்த்தாங்களா? ஆமாம். படிக்க வச்சாங்களா? ஆமாம். இன்றைக்கி நீங்கள் இந்த நிலைக்கு வர்றதுக்கு அவங்க தானேப்பா காரணம்? இல்லைங்க ஐயா, நாங்களே படித்து முன்னேறி வேலை தேடி அலைஞ்சு காசை, இப்படியெல்லாம் ஒரு டயலாக் அவர் அடிக்கிறார். அப்போது என்ன விஷயம்னு கேட்டால், ஒருத்தர் சொல்கிறாரு நான் 3 மாதம் வச்சுப்பேன் சார், அடுத்த 3 மாதம் அவன் கூட்டிகிட்டு போகணும், கூட்டிகிட்டு போகலை, அப்பா இங்கே இருக்கணும், அம்மா அவங்ககிட்ட இருப்பாங்க, அம்மா இங்கே வந்தாங்கன்னா அப்பா அங்கே போவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு 3 மாதம் கழித்து அடுத்த பையன் கூப்பிட்டுட்டு போகாத போது நடுத்தருவிலே விடப்படுகிறார்கள். அவங்க என்ன பண்ண முடியும்? அப்போ தான் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆதரவற்ற ஒரு பாதுகாப்பத்துக்கு போய் அவங்க மூலமாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அப்போது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், 125 குற்றவியல் நடைமுறை சட்டம் அல்லாது, அந்த பிரிவு மட்டும் அல்லாதது, முதியோர்களை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்குமான தனிச்சட்டம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் பிள்ளைகளுடைய கடமை என்பது பெற்றோர்களை பாதுகாப்பது. சரி, உங்களால் முடியலை, உங்கள் வீட்டில் உங்கள் மனைவிக்கும் அவங்களுக்கும் ஒத்து வரலை, அல்லது உங்களுக்கே சில விதமான இடைஞ்சல்கள் இருக்குது என்றாலும் கூட நீங்கள் முதியோர் இல்லத்திலேயாவது விட்டு அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கோ துணிமணிக்கோ மருத்துவத்திற்கோ அந்த வசதிகளுக்கான அளவிற்கு அந்த பணத்தை அங்கே கட்டி அவங்கள பராமரிக்கணும். இப்போது வர்ஜீனியாவுக்கு போயிருந்தேன் நான். அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஊர் முழுக்க ஃப்ளாட்டாக கட்டி விட்டுருக்கோம். அத்தனையும் என்னென்னு கேட்டால், அதில் ஒரு சின்ன ரூமு, அட்டாச்டு பாத்ரூமு, ஒரு பால்கனியில் ஒரு பெரிய 2 சேர் போட்டிருக்கும், ஒரு டேபிள் டீப்பாய் மாதிரி ஒன்று இருக்கும், இவர்களுக்கு படிப்பதற்கான மேசை, உடைகள் வைப்பதற்கான ஒரு பீரோ என்று இத்தனை வசதிகளோடு
வச்சிருக்கு. என்னன்னா எல்லா முதியவர்களும் அங்கே வந்து தங்கிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு காமன் கிச்சன்லேருந்து சாப்பாடு வந்துடுது, பெல் அடித்தா மருத்துவ பரிசோதனை. ஆக ஒரு வீட்டிலே கிடைக்காத விஷயங்கள் முதியோர் இல்லங்களிலே கிடைக்கும் என்கிற பட்சத்தில் பெரியோர்களை நிராதரவாக தெருவிலே விடுவதற்கு பதிலாக கட்டாயம் நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் மற்றவங்க சொல்கிறத பற்றி கவலைப்பட தேவையே இல்லைங்கிறேன் நான். நம்முடைய மனதுக்கு உணர்வுக்கு நம்முடைய பெற்றோர்களை காப்பது நம்முடைய கடமை என்று வருகிற பட்சத்தில் அவர்கள் இறக்கிற காலம் வரை அவர்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து அட்லீஸ்ட் அதையாவது நாம் பண்ணணும். அதைத்தான் உச்சநீதிமன்றம் சொல்லி, எதுக்கு நீங்கள் பெக்கர்ஸாக அலைய விடுறீங்க? அவர்கள் பிச்சைக்காரர்கள் அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்து தர்மம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா, நீங்கள் வந்து எதுவாகவே இருக்கலாம். இதில் வந்து ஒரு டாக்ட்ரின் ஒன்று சொல்லுவாங்க, அதாவது டாக்ட்ரின் ஆஃப் பயஸ் ஆப்ளிகேஷன் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சொத்தை வாங்கிறதுக்கு பிள்ளைகள்லாம் வந்து குஸ்தி போடுவாங்க. யாருக்கு என்ன பாகம், என்ன எழுதியிருக்காங்க, உயில் எழுதியிருக்காங்களா, பாரம்பரிய சொத்தா, இல்லை செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டியா, இப்படி பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கும். ஆனால் அத்தனை பேரும் ஆசைப்பட்டு அதை வாங்கிப்பாங்க. யாராவது கடங்காரம் வந்தால் அவங்களே செத்து போயிட்டாங்கப்பா, நீ எதுக்கு வந்து நீ கடனை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வழக்கம் இருந்த போது தான் அப்படி கிடையாது. யார் ஒருவர் அந்த பெரியவர்கள் இறப்புக்கு பின்பு அவருடைய சொத்தில் பங்கு பெறுகிறார்களோ, அதனால் பலனடைகிறார்களோ, அந்த நபர்கள் கட்டாயமாக அந்த கடனை கட்ட வேண்டும். அப்போ கடமைங்கிறது வந்து பிதற்காக செய்யக்கூடிய பல விஷயங்கள், இந்த பூஜை செய்கிறது, புனஸ்காரம் செய்கிறது, ஆற்றுல பிண்டம் விடுகிறது, இதெல்லாத்தையும் விட முக்கியமானது அவங்க கடனை கட்டுங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அப்போ சொத்து வாங்குகிற உரிமையிலே இருக்கிற நீங்கள் அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமையிலும் இருக்கிறீர்கள். எனவே அவர்களுக்கு செத்த பிறகு நீங்கள் அடைவதற்கு பதிலாக இப்போ இருக்கிற பொழுது அவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது. அப்போது பெரியவர்கள் இந்த மாதிரி இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடிய மூத்தவர்கள், மூத்த குடிமக்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், நீங்கள் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கூட போய் புகார் கொடுக்கலாமா. நீங்கள் போய் புகார் கொடுத்து, இந்த மாதிரி என் பிள்ளை படிச்சிருக்கான், இங்கே வேலைக்கு போகிறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், எனக்கு சாப்பாட்டுக்கே வழியில், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் அங்கே கூட கொடுக்கலாம். ஆனால் அங்கேருந்து திரும்ப நீங்கள் கோர்ட்டுக்கு கொண்டு வழக்காகவும் கொண்டு வரலாம். அவங்களே கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அல்லது இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலவச சட்ட உதவி மையத்துக்கு வந்து இப்படி பாதிக்கப்பட்ட வயதான மூத்த குடிமக்கள் வந்து கேட்கிற பொழுது அவர்களே முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு ஒரு வழக்கறிஞரையும் வைத்து உங்களுக்கு வழக்காட வைத்து உங்களுக்கு தேவையான நீதியை பெற்று தருவார்கள். எனவே மூத்த குடிமக்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று நாம் உணர்வதும், அந்த கடமையை உணரத் தவறிய மக்களின் மீது வழக்கு போட்டாவது தம்முடைய வாழ்க்கையை கௌரவமாக நடத்துவதற்கான உரிமை தனக்கு உண்டு என்று நினைக்கிற கடமையும் உங்களுக்கு உண்டு என்பதை சொல்லி இந்த வாரத்து நிகழ்ச்சி இறுதி செய்கிறேன். நம் வாழும் சூழலே நம் மனதை பல சங்கடங்களுக்கு ஆளாக்குகின்றது. எனவே இந்த சங்கடங்களில் இருந்து நம் மனதை நாம் எவ்வாறு தெளிவாக பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த வாரம், அதாவது நம்முடைய பெற்றோர்களெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசன் பெற்றோர்கள் போல நாம் மாற வேண்டும், நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் பேசியிருந்தோம். அதுபோல் பெற்றோர்கள் எல்லாம், அதாவது பிள்ளைகளும் சரி பெற்றோர்களும் சரி, ஏற்கனவே போட்ட பாதையில் எளிதாக சென்று நாம் இலக்கை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அது ஒரு முறையில் அது யார் வேணாலும் செய்யலாம். அதாவது இப்போ நாம் எடுத்துக்கொள்ளும் என்றால் டோல் ரோட்டில் போய் நாம் நம்ம இலக்கை அடைவது என்பது பெரிதான காரியம் ஒன்றல்ல, அப்படி தான் நினைக்கின்றார்கள். அப்படி எல்லோரும் நினைத்து விட்டால் புது ரோடு போடுவது யார்? எப்படி ஓசோன் ஓட்டை அடைக்க முடியும்? நாம் எத்தனையோ நம்மிடம் அதாவது கண்டுபிடிப்புகள் இருக்கின்றன. எவ்வளோ கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கின்றது. யார் செய்வார்கள் அதை? எல்லோரும் போட்ட பாதையிலே சென்று விட்டால், எளிதாக சென்று விட்டால் யார் புதுப்பாதை உருவாக்குவது? புதுப்பாதை உருவாக்குவது இவர்கள்தான் வித்தியாசமாக கொண்டு வருவார்கள். நாம் பார்க்கின்றோம். அதாவது பெல்ஸ் 6 ஆஸ்கார் வாங்கினார் நீச்சல் போட்டியில். பெல்ஸ் அருமையாக நீந்துவார், 6 அவார்டு வாங்கினார். மோசமாக நடப்பார். பள்ளியில் அவருக்கு ட்ராப் அவுட் என்று தான். பள்ளியில் படிப்பில் வராது, மார்க்கில் மதிப்பெண்கள் அவ்வளோ வராது. அவர் விட்டாரா? இல்லை. அவர் தாய் அதை மார்க் வரவில்லை என்று அவள் ஏங்கி அவள் தன்னை அழுத்தி கொண்டாளா? இல்லை. யோசித்தாள், தன் குழந்தைக்கு எங்கே திறமை இருக்கின்றது. அந்த திறமையில் அவனை அனுப்பினால் அந்த குழந்தை மிக சீராக 8 ஆஸ்கார் அவர்களை வாங்கினார். அதுபோல் ஒவ்வொரு தாயும் இந்த குழந்தை படிப்பு தான் வராது.
நான் படிப்பு வராது என்பதற்காக அந்த குழந்தையை போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, என்னெல்லாமா பண்ணுறாங்க. அந்த குழந்தையோட திறமை என்ன என்பதை பார்க்க வேண்டும். இந்த மைல்டு மென்டல் ரிட்டார்டேஷன் உள்ள குழந்தைகள் பார்ப்பதற்கு அழகாக இருப்பார்கள், உடலில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது, மிக அழகாக இருப்பார்கள். ஆனால் இவர்களெல்லாம் அதாவது கலைத்துறைகள் அவர்களை நாம் அனுப்பினோம் என்றால், அவர் ட்ரெயின் பண்ணி அந்த துறையில் அனுப்பினோம் என்றால், அந்த துறையில் அவர்கள் மிக 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 அழகாக அவர்கள் அதை சிறப்பாக நடத்துவார்கள், சிறந்து விளங்குவார்கள். கலைத்துறையில் அவர்கள் படைப்பாளி, இதுபோல் துறைகள் அவர்கள் அனுப்பலாம். படிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவர்களில் டெக்னிக்கல் அதிகமாக இருக்கும், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், டெக்னிக்கல் அதாவது அறிவு அதிகமாக இருக்கும், மிக அதிகமாக இருக்கும். அவர்கள் எங்கே போகிறார்கள்? டெக்னிக்கல் அது வேண்டும் தானே. நம்ம அந்த குழந்தைகளை படிக்க வைத்துவிட்டு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நல்லா வருவாங்க, 10th வரைக்கும் வந்துடுவாங்க. அந்த மைல்டு ரிட்டார்டேஷன் உள்ள குழந்தைகள் வெளியில் தெரியாது, ஆவரேஜ் குழந்தையாக வருவார்கள். ஆவரேஜ் மார்க் வாங்கல் மதிப்பெண்கள் எல்லாம் மிக குறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஜஸ்ட் பாஸில் வருவாங்க. அது ஒரு பாஸ் மார்க் வாங்கிட்டு அப்படியே மெல்ல வருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் 10ஆம் கிளாஸ் வருவார்கள். 10 பாஸ் பண்ணது கஷ்டமாக இருக்கும், சில பேர் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணி விடுவார்கள். அதன் பிறகு அவர்களை ஐடிஐ டெக்னிக்கல் அதாவது தொழில் பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுத்துவது தான் சால சிறந்தது. தொழில் பயிற்சியில் அவர்கள் ஈடுபடுத்தினால் அவர் எங்கோ சென்று விடுவார்கள். ஆனால் நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இப்பொழுது +2 படிக்கணும் என்று அவனை பிடிக்காத ஒரு இதில் கொண்டு அவனை திணித்து, இவர்கள் ஆசை இல்லாமல் கொண்டு அவனை திணித்து அந்த குழந்தை கடைசியில் அவன் விரக்தியாய் வெளியே வருகின்றான். அந்த குழந்தை அப்படி செய்யக்கூடாது. பெற்றோர்களை குழந்தை நாம் அவனுடைய திறமை என்ன என்பதை நாம் பார்த்து அதை செய்ய வேண்டும். பொதுவாக எடுத்துக்கணும் என்றால் இடதுகை பழக்கம் நாம் பார்க்கின்றோம். இடதுகை பழக்கம் உள்ளவர்களை பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள், அடித்து வலதுகையில் எழுத வைக்கின்றார்கள். இடதுகையில் எழுதாத அடிக்கிறாங்க, அடித்து வலதுகையால் எழுது என்று அவனை கஷ்டப்படுத்தி வலதுகையில் எழுத வைக்கின்றார்கள். அப்படி அல்ல, இடதுகை உள்ளவர்கள், இடதுகை பழக்கம் உள்ளவர்கள், இடதுகையில் எழுதுபவர்கள் எல்லாம் சிறந்த மியூசிஷியனாக வருவார்கள், சிறந்த ஓவியனாக வருவார்கள். அவர்கள் அந்த துறையில் அவர்களை நாம் ஈடுபடுத்தினோம் என்றால் எங்கோ போயிடுவார்கள். மோனலிசா வரைந்த லியோனார்டோ டா வின்சி இடதுகை பழக்கம் உள்ளவர், தாமஸ் ஆல்வா எடிசன் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். அமெரிக்க அதிபர்களில் ஜிம்மி கார்ட்டர் முதல் ஜார்ஜ் புஷ் வரை இருந்த அத்தனை பேர்களும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு மியூசிக் மிக அருமையாக வரும். மியூசிக் அதாவது ஓவியங்கள், இதுபோல் அனிமேஷன்ஸ், இதெல்லாம் அவர்கள் மிக சிறந்து விளங்குவார்கள். அந்த துறையில் நாம் அவர்களை ஈடுபடுத்துவதை விட்டுவிட்டு அவர்கள் கையை அடித்து வலதுகையிலிருந்து நாம் மாற்றிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நாட்டில் நம்முடைய பெற்றோர்கள் தவறு. எலிசபெத் அதாவது ராயல் ஃபேமிலி சொல்கின்றோமே, பிரிட்டிஷ் எலிசபெத் ராணி அவர்கள் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள். இளவரசர் சார்லஸ் இடதுகை. ஆகவே இடதுகை என்பது சாதாரணமல்ல. அதை நாம் புரிந்து கொண்டு அவர்கள் நாம் அந்த துறையில் ஈடுபடுத்தணும் என்றால் அவர்கள் மிக 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 அருமையாக அந்த துறையில் அவர்கள் தலை சிறந்து விளங்குவார்கள். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நாம் அதை செய்வதில்லை. நாம் எல்லாம் படிக்க வேண்டும், +2 படிக்க வேண்டும், அதாவது டாக்டராக வேண்டும், இன்ஜினியராக வேண்டும் என்று தான் ஒவ்வொரு தாயும் நினைக்கின்றார்கள். நான் சொன்னது போல் 5 இலக்கணம் 5 என்னை மனதில் வைத்துக்கொண்டு தான் அவர்கள் பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். குழந்தையோட திறமை என்ன, அவனை எந்த துறையில் அவனை ஈடுபடுத்தலாம், இதில் அவன் சிறந்து விளங்குவான் என்று நாம் நினைப்பதில்லை. எல்லாம் ஒரே மாதிரி டாக்டராக போனால் என்ன ஆகுது, எல்லாம் இன்ஜினியராக போனால் என்ன ஆகுது. பல துறைகள் இருக்கின்றன, எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் நம்முடைய குழந்தைகள் தலை சிறந்து விளங்க வேண்டும். அது தாய் பெற்றோர்கள் தான் இருக்கின்றது அந்த ஸ்டஃப். பெற்றோர் நினைத்தால் கண்டிப்பாக நடத்தலாம், இல்லை என்றால் அந்த குழந்தை கஷ்டப்பட தான் செய்யும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு படிப்பு வராது. 10வது வரை அவர்கள் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடுவார்கள். அதன் பிறகு வேண்டா துறையில் கொண்டு போட்டு அவர்களை அது டொனேஷன் கொடுத்து அந்த துறையில் கொண்டு அவர்களை திணித்து அதை படிக்க வைத்து அவனுக்கு கஷ்டம், பெற்றோருக்கு கஷ்டம், குடும்பத்துக்கு கஷ்டம், குடும்பமே கஷ்டப்பட்டு இருக்கின்றது. அப்படி செய்ய வேண்டாம். பெற்றோர்களை யோசித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குழந்தை +2 வரும்போது 10th முடிச்சிட்டானா, மார்க் குறைவாக இருக்கின்றதா, மதிப்பெண்கள் குறைவாக வாங்கின்றானா, நீங்கள் மருத்துவரிடம் போய் ஆலோசனை கேளுங்கள். மருத்துவர் இருக்கின்றார் ஒவ்வொரு மாவட்டத்தில். இன்று அரசாங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ஒரு டாக்டர் இருக்கின்றார், மனநல மருத்துவர். கண்டிப்பாக நீங்கள் எங்கே போய் தேட வேண்டும், மனநல மருத்துவர் என்பது மிக குறைவாக இருக்கின்றார்கள். எங்கே போய் தேடுவது, யாரிடம் போய் சிகிச்சை என்று நினைக்க வேண்டாம். நேரம் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய தலைமை மருத்துவமனைக்கு செல்லுங்கள். அங்கே ஒருவர் இருப்பார், அவரிடம் போய் நீங்கள் கேளுங்கள். உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பதிலை தருவார். நீங்கள் அதன் மூலமாக உங்கள் குழந்தையை நாம் சீர்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய குழந்தைகள் ஒவ்வொரு துறையிலும் நாம் சிறந்து விளங்க வேண்டும். மேல்நாட்டு போல நாம் மேல்நாட்டை பார்க்கின்றோம், ஒவ்வொரு துறையிலும் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். நம் துறையிலும் நம் நாட்டிலும்
இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பெற்றோரும் நினைத்துவிட்டால் நம்முடைய இந்தியாவும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கும் சிறந்த மக்களை உருவாக்கலாம். நம்மிடம் மனிதவளம் இருக்கின்றது. அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ண வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது நமக்கு தெரியவில்லை. காரணம், நாம் போட்ட பாதையே செல்லும் என்று நினைக்கின்றோம், எளிதாக செல்லணும் என்று நினைக்கின்றோம். தவறு அது. நம் குழந்தைகளை வைத்து நாம் எப்படி என்று நாம் தெரிந்து கொண்டு நாம் அதை செய்தால் நாம் இன்றல்ல எப்பொழுதும் நாட்டிற்கு இந்தியா ஒரு தலை சிறந்த நாடாக, வெற்றி பெற்ற நாடாக மிக விரைவில் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது நேயர்களே. ஆகவே இந்த குழந்தைகளை நாம் கண்டுவிட்டோம், ஆரம்பத்தில் கண்டுவிட்டோம். இந்த குழந்தை எப்படி இருக்குது என்று. இந்த குழந்தைகளும் இரவில் படுக்கை சிறுநீர் கழிக்கலாம். இந்த குழந்தைகளுக்கும் அது வளர்ச்சி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக டிலே ஆகிட்டே தாமதமாகி கொண்டு வரும். இந்த குழந்தைகள் எடுத்துக்கொள்ளும் என்றால் அதை அறிவு வளர்ச்சியின் மூலமாக நாம் எப்படி அது அறிகுறிகள் கண்டுபிடிப்போம். நார்மல் குழந்தை என்று வைத்துக்கொள்வோம். 5 வயதில், அந்த 5 வயது வரும்போது குழந்தை டிராய் மேன், ஒரு மனிதனுடைய படம் போட தெரிய வேண்டும் குழந்தைகளுக்கு. 5 வயது ஆனோன்னா குழந்தை சொல்லணும், ஒரு மனிதன் படம் போட்டு சொல்லணும். அந்த மனிதனுடைய படத்தை போட்டுவிட்டால் சும்மா ஒரு ரஃப் ஸ்கெட்ச், அந்த குழந்தை சரியான வளர்ச்சி இருக்கின்றது அர்த்தம். இல்லை என்றால் அது குறைவாக இருக்கின்றது என்று நம்ம புரிந்து கொள்ளலாம். நிறங்களை சரியாக சொல்ல வேண்டும். 5 வயதில் சொல்லவில்லை என்றால் அப்பவும் நாம் குறித்து கொள்ள வேண்டும், இந்த குழந்தை ஏதோ இடத்தில் குறை இருக்கின்றது என்று. 8 வயது வரும்போது குழந்தை என்ன செய்ய வேண்டும்? தானே ட்ரெஸ் பண்ணணும், தானே குளிக்கணும், தானே ட்ரெஸ் பண்ணிக்கணும், தானே எல்லாம் பண்ணிக்கணும், தன்னாலே செய்ய வேண்டும். சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். அது தெரியவில்லை என்றால், அது இன்னொரு ஹெல்ப் தேவைப்படுது, அம்மா தான் உட்காந்து செய்யணும் என்றால் நாம் அதை புரிந்து கொண்டு அதையும் நாம் அதை என்ன என்று ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக நாம் குழந்தையை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். 10 வயது வரும்போது குழந்தைகளுக்கு பெரியது சிறியது என்பதை பிரித்து சொல்வது தெரிய வேண்டும். நாணயம், பணத்தினுடைய வேல்யூ எவ்வளவு, 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் என்று பிரித்து பார்க்க தெரிய வேண்டும். பணம், நாணயங்கள், பெரிது சிறிது, வடிவங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கு மொழிவளம் வர வேண்டும். நன்றாக பாடுறது, நன்றாக பேசுவது, கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் சிறப்பாக வர வேண்டும் அந்த 10 வயதில். அதில் குறை ஏற்பட்டால் நாம் உடனே உஷாராகி விட வேண்டும். எப்படி மொழிவளம் என்பது தெளிவாக இருக்க வேண்டும், பேச்சு தெளிவாக இருக்க வேண்டும், கம்யூனிகேஷன்ஸ் தெளிவாக இருக்கணும். பேச்சு தெளிவில்லை என்றால் திக்குவாய் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். திக்குவாய் இருந்தாலும் அது குழந்தை எங்கேயோ குழந்தைக்கு அறிவில் வளர்ச்சியில் குறைபாடு இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 10 வயது வருகின்றது, குழந்தை இன்னும் படுக்கையில் சிறுநீர் கழிப்பது நிற்கவில்லை என்றால் அங்கும் நாம் உஷாராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தூக்கத்தில் நடப்பது குழந்தை, 10 வயது குழந்தை தூக்கத்தில் அப்படி படுத்துக்கிட்டே இருப்பான். தூக்கத்தில் நினச்சி உட்காந்துட்டு அப்படியே ஏதோ பேசிட்டு இருப்பான். பக்கத்தில் அம்மா என்ன சொல்லுவாங்க, படுறா படுத்துருவான். காலையில் முடிச்சு கேட்ட தெரியாது அவனுக்கு. இந்த குழந்தைகள் தூக்கத்தில் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தூக்கத்தில் அப்படியே நடந்துட்டு போயிடுவான். சில நேரங்களில் வீட்டை திறந்துட்டு வெளியே போயிடுவாங்க, தெரியாது, மறுபடியும் படுத்துக்குவாங்க. அவர்களுக்கு தெரியாது நைட்டில் என்ன நடந்தது என்று, இரவில் என்ன நடந்தது என்று அவர்களுக்கு தெரியாது. நாம் ஒரே கன்ஃபியூஷனில் இருப்போம், எப்படி நடந்தது என்று, வீடு திறந்திருக்கின்றது என்று நாம் கஷ்டப்படுவோம், நாம் குழப்பத்தில் உண்டாகிவிடுவோம். ஆகவே நாம் இதிலெல்லாம் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்தால் நாம் ஒவ்வொரு அறிகுறிகளையும் நாம் மருத்துவரிடம் கலந்து ஆலோசனை என்றால் ஒரு அருமையான உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு தெளிவு கிடைக்கும். தெளிவில் இருந்து அந்த குழந்தைகளை சிறப்பாக நாம் வளர்க்கலாம். நன்றி, வணக்கம்.